ॐ गजाननम् ॐ गजाननं भूतगणादिसेवितं भूतगणादिसेवितं कपित्तजम्बू कपित्तजम्बो फलसारभक्षितम् फलसारभक्षितम् उमासुतम् उमासुतं शोकविनाशकारणम् शोकविनाशकारणं नमामि नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यम् सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् हरि ओम्। ஒன்பதாவது அத்தியாயம் முதல் வரியிலிருந்து படிச்சு வரேன். जानपदो अभिजातः स्ववग्रहः कृतशिल्पश्चक्षुष्मान् प्राज्ञो धारयिष्णुर्दक्षो वाग्मी प्रगल्भः प्रतिपत्तिमान् उत्साहप्रभावयुक्तः क्लेशसहः शुचिर्मैत्रो दृढभक्तिः शीलबलारोग्यसत्त्वयुक्तः ஸ்தம்பசாபலஹீனக. அதுக்கு இன்னொரு ரீடிங் இருக்கு. ஸ்தம்ப சாப்பல வர்ஜிதः, சாப்பல்ய வர்ஜிதः உங்க ரீடிங். சம்பிரியः சம்பிரியோ வைராணாமகர்த்தா இத்யமாத்ய சம்பத். அதः பாத அர்த்த குணஹீனௌ மத்தியம அவரௌ. இந்த மூணாவது வரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். தேஷாம் மேல சொன்ன அமாத்திய சம்பத், அமாத்திய குணங்கள்ல மத்தியில தேஷாம் அப்படிங்கிறது நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரி மாதிரியான ஒரு யூசேஜ் இந்த இடத்துல. ராஜாக்களில் ராமர் தலை சிறந்தவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிரயோகம். தேஷாம் அந்த குணங்கள் மத்தியில ஜனபத் அபிஜன அவக்கிரகம் அல்லது ஜனபத் அபிஜனம் அவக்கிரகம் ச ஆப்ததः. அதுல உங்களுக்கு ரீடிங் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜனபதம் அவக்கிரகம்னு போட்டிருக்காங்க. அதுல முதல் வரியில அபிஜாத இருக்கிறதுனால இங்கேயும் அபிஜனம் இருந்தா தான் நல்லது.
இல்லைன்னா நாம முதல்லையும் கடைசியும் சொன்னதுனால இடையில உள்ளதை நம்ம யூகிச்சுக்கிட வேண்டியதா அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்து அந்த அபிஜனம்ங்கிறத சேர்த்துக்க வேண்டியதுதான். பொதுவாக நாங்க அந்த மாதிரி தான் பண்றது. பொதுவாக விளக்கம் அப்படின்னாலே ஏதாவது விடுபட்டு போயிருந்தா சேர்த்துக்கிறதும், ஏதாவது குறைவா சொல்லி இருந்தா அதை அதிகமா சொல்லி நிறைவாக்குறதும், அப்புறம் அதிகமான விளக்கம் சொல்ல தேவையிருந்தா அது வேற ஒரு காலம், இது இன்னொரு காலம், அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமா சொல்ல வேண்டி இருந்தா அதை சொல்றதும், இந்த மாதிரி வேலைகளுக்காக வேண்டித்தான் பாஷ்யம் அல்லது உரை அல்லது விளக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டது. அதனால நம்ம அந்த மாதிரி அதை சேர்த்துக்கிறோம். ஆப்தத்தக பெரியவர்கள்ட்ட இருந்து பரீட்சேத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு செட்டு முடிஞ்சது. அடுத்து 2வது செட்டு நம்ம பார்க்கணும்னு எனக்கு ஞாபகம். சமான வித்யேபியः ஷில்பம் சாஸ்திர சக்ஷுஷ்மதாம் ச. அந்த ச அப்படிங்கிறது அடுத்த செட்டு முடிகிறதுக்கான ஒரு அடையாளமா வச்சுக்கலாம். என்னுடைய புத்தகத்தில் அந்த இடத்துல கமா கூட போட்டிருக்காங்க. உங்க இதுல இல்லைன்னா நீங்க கமா போட்டுக்கலாம். சமான வித்யேபிய, இந்த இடத்துல சமான வித்தைகளிடம் இருந்துங்கிறது மாதிரி துணியில எழுதியிருக்கு. அத வித்யேபியக அப்படிங்கிறது நாம 2 விதமா புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு வித்யார்த்திகளிடம் இருந்து, வித்யைகளிடம் இருந்துன்னு இருக்கிறத வித்யார்த்திகளிடம் இருந்து, கல்வியிலிருந்து அப்படிங்கிறதுல இத மாணவர்களிடம் இருந்து, கூட படிச்ச மாணவர்களிடம் இருந்து அப்படிங்கிறது நாம புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு. இல்லைன்னா இது வேற ஒரு விதமான பிரயோகமாகவும் எடுக்க முடியும். பகுவிரீகி சமாசம்னு சமஸ்கிருதத்துல ஒரு முறை இருக்கு. ஒரு செயலை வச்சு ஒரு ஆளுக்கு பேரு போடுறது. அது கரை கண்டவன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுங்க. சமுத்திர திருஷ்டக அப்படின்னு சொல்லுவாங்க. சமுத்திரத்தை பார்த்தவன். அப்ப அந்த இடத்துல அது சமுத்திரத்தையோ பார்க்கிறதையோ குறிக்கல, அதை பார்த்த சப்ஜெக்டை குறிக்குது. இந்த மாதிரி வர்றத பகுவிரீகி அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. அந்த ஒரு சமாசத்துல அல்லது அந்த காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் 2 வார்த்தைக்குமே இம்பார்ட்டன்ஸ் இல்லாம 3வது ஒருத்தர் அது குறிக்கும். இத தமிழ்ல இதுக்கு அன்மொழி தொகை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கலாம், அல்லது வினையால் அணையும் பெயர்னு ஒண்ணு இருக்கு. இந்த 2ல எது நல்லா வரும்னு தெரியல எனக்கு. அன்மொழி தொகைக்கு வாய்ப்பு அதிகம். அன்மொழி தொகை பொதுவா என்னன்னா அதுல மொழியப்பட்டது அல்லாத ஒன்னை குறிக்கக்கூடிய தொகைன்னு அர்த்தம். தொகைன்னா காம்பவுண்ட் தமிழ்ல. அநேகமா அது பகுவிரிக்கு ஒத்து போகுது. அநேகமா அது தமிழ்ல அதை அப்படி சொல்றோம்னு நினைக்கிறேன். நான் அதை உறுதிப்படுத்தணும். கொஞ்சம் நாளாகி போச்சு நான் அதை பத்தி ஒரு அனலைஸ் பண்ணி, அதனால எனக்கு துல்லியமான ஞாபகம் வரல. எப்படியானாலும் அந்த சமான வித்யக அப்படின்னு எடுக்கணும். முதல்ல சமான வித்யக அப்படிங்கிறது சமமாக படித்தவர்கள்ங்கிற அர்த்தத்தை தந்துடும். சமான வித்யான்னு எடுத்தா அது சமமான கல்விங்கிற அர்த்தம் தரும். அதையே சமான வித்யக அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா சமமாக படித்தவர்கள் அப்படின்னு படிச்ச ஸ்டூடெண்ட்ஸை குறிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கொலீக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்துல, அதை மாதிரி குறிக்க ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து அதனுடைய ப்ளூரல் 5th கேஸ் பஞ்சமி. அப்போ சமான வித்யேபியக, கூட படித்தவர்களிடம் இருந்து, தமிழ்ல இருந்துன்னு அந்த பஞ்சமிக்கு பயன்படுத்துவோம் 5th கேஸுக்கு, 5வது விபக்தி. அவங்ககிட்ட இருந்து அந்த அமாத்தியர்களுடைய, அதாவது லெஜிஸ்லேட்டர்ஸுடைய ஷில்பம். ஷில்பம் அப்படிங்கிறது பொதுவா சிலையோட சார்ந்த, கல்லோட சார்ந்த ஒரு சொல். கைவினை தொழில்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிராப்ட்ஸ்
அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அவங்களுடைய தொழில் திறமை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சாஸ்திர சக்ஷுஷ்மதாம் ச. இதுக்கு முன்னாடி சக்ஷுஷ்மான்னு சொன்னாரு. அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஒரு இடையூறு ஏற்படலாம். ட்ரெயின் போகுது. அத இவரு சாணக்கியரே இந்த இடத்துல சாஸ்திர சக்ஷுஷ்மதாம்னு போடுறாரு. அப்ப அந்த சக்ஷுஷ்மான் அப்படிங்கிறதுக்கு நாம தீர்க்க தரிசனம் உள்ள, தொலை பார்வை உள்ளங்கிற மாதிரி எடுத்திருந்தோம். இந்த இடத்துல அவர் சாஸ்திர சக்ஷுஷ்மதாம் அப்படின்னு சொல்லும் போது சாஸ்திரங்கள் ஆழ்ந்த புறமை உள்ளவர்கள்ங்கிற அர்த்தத்துல மேல அர்த்தத்தை சொல்லி இருக்கலாம்ங்கிறது நமக்கு தெரிய வருது. அங்க கூட நம்ம அப்ப அதை ஒட்டி அர்த்தம் எடுக்கிறது சிறப்பா இருக்கும். இங்க இப்படி அவரை எழுதியிருக்கிறதுனால. ரெண்டாவது செட் சாமி சரியா கேட்க மாட்டேங்குது சாமி, பிரேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கேக்குது சாமி, ஆனா கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்போ பரவாயில்ல சார், இப்போ பரவாயில்ல. எனக்கு இங்க குறான்னு ஒரு சத்தம் போடுது, கட்டாகும் போது திரும்பி சரியாகும் போது இன்னொரு சத்தம் அது மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு எந்த காட்டுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது மூணாவது செட்டு கர்ம ஆரம்பேஷு. ஒரு கர்மத்தை தொடங்குறதுல, ஒரு செயலினுடைய தொடக்கத்துல அல்லது ஒரு செயலினுடைய பகவத்கீதையில ஆரம்பம்ங்கிற வார்த்தையை கூட செயல்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்க கர்ம ஆரம்பேஷன் வந்ததுனால அது ஒரு காம்பவுண்டா எடுத்து கர்மத்தினுடைய தொடக்கத்துல பொதுவா சொல்லுவாங்க, நல்லா தொடங்குனது நல்லா முடியும்னு ஆங்கிலத்துல ஒரு இது உண்டு. எனக்கு அது சரியா ஞாபகம் இல்லை. பெஸ்ட் பிகன் அல்லது பெஸ்ட் ஸ்டார்டட்னு ஏதோ தொடங்குவாங்க, அது பினிஷ்டும் வெல்லாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அதனால செயலை எப்படி தொடங்குறான் அப்படின்னா போதுமான ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தொடங்குறானாங்கிற அர்த்தம். வள்ளுவர் சொல்லுவாரு, வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லுவார். தூக்கிங்கிறது இந்த இடத்துல அசஸ் பண்ணி, திராஸ்ல அளக்கிறது தூக்குறதுன்னு தமிழ்ல சொல்ற ஒரு பழக்கம் உண்டு. இந்த திராசை தூக்குவாங்கல்ல, அதனால தூக்குறது அப்படிங்கிறதுக்கு மலையாளத்துல கூட அந்த ஒரு அர்த்தம் உண்டு. அடுத்தவங்களை எடை போடுறதுங்கிற அர்த்தம், அசஸ் பண்றதுங்கிற அர்த்தம். அப்ப தூக்கி செயல்னா அசஸ் பண்ணிக்கிட்டு ஒரு காரியத்தை செய்யணும். இதெல்லாம் நாம தொடங்க போற காரியம் எப்படிப்பட்டது, அப்புறம் நம்முடைய பலம் எவ்வளவு, அதுக்கு நம்முடைய எதிரியுடைய பலம் எவ்வளவு, அப்புறம் அவனுக்கு துணை யாரு, நமக்கு துணை யாரு, இத்தனை விஷயத்தையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டு அப்புறம் ஒரு காரியத்தை தொடங்கணும் அப்படிங்கிறது வள்ளுவருடையது. அதை இன்னொரு இடத்துல இப்படின்னு சொல்லுவார், எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே போதுமான அளவுக்கு யோசிச்சுக்கோ. அப்புறம் இறங்குன புறம் இடவழியில நின்றுக்கிட்டு முன்ன போலாமா பின்ன போலாமான்னு யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட அதே மாதிரி கர்ம ஆரம்பேஷு, ஒரு செயலை தொடங்கும் போதே பிரஜ்ஞா, இந்த இடத்துல பிரஜ்ஞான்னு சொல்லிக்கிறாங்க. மேல உள்ளது பிரஜ்ஞக ஏவ பிராஜ்ஞகன்னு நம்ம அது கர்மதாரையான்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல.
அந்த மாதிரி தத்திதமா அதை எடுத்துக்கணும். அதாவது பாண்டுவினுடைய பிள்ளைகள் தான் பாண்டவர்கள், வசுதேவன் மகன் வாசுதேவன், அதுல வித்தியாசம் இருக்கு, கண்டுபிடிக்கலாம். பாண்டுவினுடைய பிள்ளைகள் பாண்டவர்களா இல்ல பண்டுவினுடைய பிள்ளைகள் பாண்டவர்களான்னா கன்ஃபியூஷன் வரும். பண்டுவினுடைய பிள்ளைகளையும் பாண்டவர் தான் சொல்லணும் தத்திதப்படி. அப்ப என்ன பண்றது, கன்ஃபியூஷன் படாத, இந்த இடத்துல பாண்டுவினுடைய பிள்ளைகள் தான் பாண்டவர்கள் வந்திருக்கு, வித்தியாசம் தெரியாட்டாலும் அப்படிதான் வந்திருக்குன்னு சொல்றதுக்காண்டி நம்ம அந்த கர்மதாரையாங்கிற மாதிரியான ஒரு இதை பயன்படுத்துவாங்க. இந்த இடத்துல அதிலிருந்து வந்தது அப்படிங்கிற பொருளை பயன்படுத்தல, அதையே குறிக்கிறதுக்கு இந்த கர்ம தத்தித சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிற அர்த்தத்துல. அது நம்ம இந்த இடத்துல அவர் பிரக்ஞா போட்டிருக்கிறதுனால மேல உள்ளதையும் அந்த அர்த்தத்துல இருந்தா எடுத்திருப்பாரு, தெளிவான அறிவுள்ளவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அவனுடைய அறிவினுடைய தெளிவு, அறிவினுடைய வலிமை, அந்த மாதிரி விஷயங்களை அவன் ஒரு காரியம் செய்யறதுலயே நமக்கு கணிக்கலாம். பரீட்சேதங்கிறது கணித்து கொள்கிற மாதிரி அர்த்தம் எடுத்துக்கலாம். தாரை ஸ்லுதா, அத தாங்கிக்கிற தன்மை. இதுல தாரைஷ்ணு தாம் அப்படிங்கிறது என்னுடைய பாட்டம், உங்களுக்கு தாரைஷ்ணதாம் அப்படின்னு இருக்கு. பெரிய பொருள் வித்தியாசம் ஏற்பட்டது. தாக்ஷ்யம், தக்ஷஸ்ய பாவக தாக்ஷ்யம், அந்த பாவகன்னா தன்மைன்னு அர்த்தம். இதுவும் தத்திதம் தான், ஆனா அதனுடைய தன்மையை குறிக்குது. ஈஸ்வரஸ்ய பாவக ஐஸ்வர்யம் சொல்லுவாங்க. அத மாதிரி தக்ஷஸ்ய பாவக தாக்ஷ்யம். இப்ப தாக்ஷ்யம் அப்படின்னா குஷலம், கர்மசு கௌஷலம் கீதையில வர்ற மாதிரி, அல்லது குஷலான் அப்பிரமதித்தவ்யம்னு தைத்திய உபனிஷத்துல வர்றது மாதிரி திறமைங்கிற அர்த்தத்துல அதை எடுத்துக்கலாம். அப்ப அவனுடைய தெளிவான அறிவு, தாங்குற தன்மை, அப்புறம் அவனுடைய செயல் திறமை, இதெல்லாம் அவன் ஒரு செயலை தொடங்கி செய்யறதுல இருந்து கண்டுபிடி, அவன் முடிக்கிற வரைக்கும் நம்ம பார்க்கணும் இல்லை. அவன் தொடங்குறதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. நான் நினைக்கிறேன் அந்த குதிரை ஓட்டப்பந்தயம் அதுல எல்லாம் இதை பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இனிஷியல் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் நல்லா இருந்ததுன்னா பினிஷிங் டச்சும் சரியா இருக்குங்கிற மாதிரி. சரி, அந்த ஸ்போர்ட்ஸ்ல தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது கதா யோகேஷு. ஆப்ததகங்கிறது பஞ்சமி, சமான வித்யேபியக அப்படிங்கிறது பஞ்சமி. ஆனா கர்ம ஆரம்பேஷு, கர்மயோகேஷு இதெல்லாம் செவன்த் கேஸ்ன்னு சொல்லலாம். அதிலிருந்து அதான் அந்த விஷயத்தில் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அத நான் அந்த செவன்த் கேஸ கூட பல விதமா அர்த்தம் எடுப்பாங்க. சதி சப்தமின்னு ஒரு அர்த்தம் எடுப்பாங்க, அதிகரண சப்தமி அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுப்பாங்க. பொதுவா அதிகரண சப்தமி தான் மெயின் அர்த்தம். ஒரு இடத்தில் குறிப்பிடுறது, மேஜையில் புஸ்தகம் இருக்கிறது, அந்த மாதிரியான அர்த்தம். விஷய சப்தமிங்கிற ஒரு இதுவும் எடுப்பாங்க. அப்ப அந்த 7வது விபக்தி இப்படி பல விதமா எடுக்கலாங்கிறனால இந்த இடத்துல ஒரு கர்மத்தை செய்யும் போது செய்வதில் இருந்துங்கிற மாதிரி அர்த்தம் அது தொக்கி நிக்குது. கதா யோகேஷு, அவன் ஒரு விஷயத்த நரேட் பண்றதுல இருந்து, கதா அப்படிங்கிறது கட்டுக்கதைன்னு எடுக்க வேண்டியது இல்லை, ஒரு விஷயத்த நரேட் பண்றதுல இருந்து, அந்த கதா யோகேஷு, யோகம்னா சேர்றது, இந்த இடத்துல அதை நரேட் பண்றதுல இருந்து. வாக்மித்வம், அவனுடைய சொல் திறமை, வாக்மித்வம். அனுமான் ராமரை பார்க்கிறார். அதாவது ராமர் சீதையை தேடி போயிட்டு இருக்கிறாரு. அப்போ கபந்தன் நினைக்கிறேன், அவரு நீங்க மாதங்க முனிவர் ஆசிரமம் சபரிமலை பக்கத்துல இருக்கு, அங்க சபரின்னு ஒரு அம்மா இருக்காங்க, உங்களுக்கு வேண்டி காத்திருக்காங்க, நீங்க அங்க போங்க,
இன்னைக்கு சபரிமலை நம்ம சொல்றது அந்த ராமருடைய பக்தையான சபரியை வச்சு வந்த பேரு தான். மதங்க ஓ முனிவருடைய ஆசிரமம் இருந்ததுனால அது மதங்க முனிவருடைய சிஷ்யா தான் அவங்க இருந்தாங்க. இந்த மதங்க முனிவருக்கு மகளா இருந்ததுனாலதான் பார்வதிக்கு மாதங்கின்னு ஒரு பேரும் இருக்கு. அப்போ ராமர் அங்க வராரு. அந்த அம்மா அவருக்கு இறந்த பழம் எல்லாம் கடிச்சு ருசி பார்த்து நல்ல பழத்தை மட்டும் கொடுக்காங்க. அவங்களுக்கு எச்சில வந்தா பகவானுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற அது கூட தெரியாது. கண்ணப்ப நாயனார் மாதிரி கடிச்சு ருசி பார்த்து பகவானுக்கு நல்லதுதான் கொடுக்கணும் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், நாம எப்பவுமே பகவானுக்கு கொடுக்கும்போது நம்மகிட்ட இருக்கிற பெஸ்ட்டை தான் கொடுக்கணும் அப்படின்னு. அதனாலதான் பொதுவா பாத்தீங்கன்னா இன்னமும் கூட சில கிராமங்கள்ல வழக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், தலைச்சன் சொல்லுவாங்க அந்த வார்த்தை. முதல் கன்று, முதல் கொலை, முதல் விளைச்சல், அந்த மாதிரி முதல் வரத வந்து பகவானுக்கு கொடுத்துருவாங்க. புத்த மதத்துல அத இப்படி கடைபிடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். வீட்டுல மூத்த பிள்ளையும் மதத்துக்கு தான், புத்த பிக்ஷு தான். புத்த மதம் நல்லா வளர்ந்ததுக்கு அது ஒரு காரணம் சொல்லுவாங்க. இந்து மதம் வளர்றதுனால இனிமேல் நம்மளும் எல்லாரும் இப்படி ஆரம்பிக்கணும். எல்லாரும் வீட்லயும் முதல் பிள்ளையை சாமியாரா விட்டாங்கன்னா இது சைக்காலஜிக்கலா எப்படி வேலை செய்யும் சொல்ல வர, அவங்க வீட்டு பிள்ளையே சாமியாரா இருக்கும். அப்ப சாமியார வந்து நாக்கு மேல பல்லு போட்டு பேச மாட்டாங்க. நாக்கு மேல பல்லு போட்டு பேசுறதுன்னு ஒரு சேயிங் இருக்கு தமிழ்ல, அதை சொன்னேன். வாய்க்கு வந்தபடி ஏனாதாரம் பேச மாட்டாங்க. ஏன்னா சாமியாரை பத்தி எதாவது பேச நம்ம பிள்ளையே பேசுற மாதிரி. அப்ப சாமியார வந்து வாய்க்கு வந்தபடி பேசுறது, அவமரியாதையை நடத்துறது, இந்த சைக்காலஜி முழுக்க அடிபட்டோம். எல்லா வீட்லயும் ஒரு பிள்ளை சாமியாரா போயிட்டாங்கன்னா, மூத்த பிள்ளைய சாமியாரா அனுப்பிட்டாங்கன்னா, அவன் விரும்பினாலும் விரும்பலையோ மடத்துக்கு அனுப்பி வச்சிட்டாங்கன்னா அந்த ஒரு கல்ச்சர் உருவாயிட்டுன்னு வச்சுங்க. ஒண்ணு சாமியார் எண்ணிக்கையும் அதிகமாகும், முழு நேரமா சமயத்துக்கு வேலை செய்யறதுக்கு, சமுதாயத்துக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் நிறைய கிடைக்கும். முதல் லாபம். ரெண்டாவது லாபம், பொதுமக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அந்த ஒரு எள்ளி நகையாடுறது, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிறது, அந்த ஆட்டிடியூடும் மாறிடும். ஏன்னா எல்லாரும் சுயநலவாதிகள். அடுத்தவன் என்ன வேணாலும் பேசுவாங்க, தனக்கால அப்படி பேச மாட்டாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு பெரிய நன்மை இருக்கு. இது ஒரு நல்ல ஐடியா தோணுது எனக்கு. இப்படி ஒரு ட்ரெண்ட் உருவாக்கினா நிறைய நல்ல காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சமுதாயத்துல, நாட்டிலையும். புத்த மதத்துல அப்படி பண்ணுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். மூத்த பிள்ளை வந்து மதத்துக்குன்னு கொடுத்துருவாங்கன்னு. கிறிஸ்தவ மதத்திலையும் இதை காப்பி அடிச்சு ஒரு ஏதோ சிஸ்டம் வச்சிருக்காங்க. அவங்க மூத்த பிள்ளைன்னு இல்லை, ஆனா வீட்டுல ஒரு பிள்ளைய கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு. கொடுக்காங்களோ இல்லையோ, அப்படி ஒரு பிள்ளைய கொடுத்தா சமுதாயத்துல எல்லாரும் அந்த குடும்பத்தையும் மதிப்பாங்க, அந்த பிள்ளையும் மதிப்பாங்க. அந்த குறைஞ்சபட்சம் அந்த மரியாதை அவங்க மதத்துல இருக்கு. நம்ம இங்க இருந்து கடை வாங்கினாலும் பெர்ஃபெக்டா கடைபிடிக்கிறாங்க. நம்ம கடன் கொடுத்துட்டோம். அதாவது பகவானுக்கு ஆகுதி பண்றது மாதிரி. பொதுவாக ஆகுதி பண்ணும்போது சூர்யாய இதம், சூரியனுக்கு இதை கொடுக்குறேன், நாம இனிமேல் இது எனக்குள்ளது இல்லை. அந்த மாதிரி இந்துக்கள் தாராள பிரபுக்கள் தனக்கு நல்ல குணத்தை எல்லாம் கிறிஸ்தவத்துல கொடுத்துட்டு எனக்கு அடைய வேண்டான்ட்டாங்க. இவங்க அதை மறந்தே வராங்க. அதனால வாக்மித்வம், அந்த பேசுற திறமை, அதை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ இந்த சபரி அப்படிங்கிற அம்மா எச்சில் பண்ணி, அதாவது எச்சில் பண்ணணுங்கிற நோக்கம் இல்ல, ருசி பார்த்து நல்லதை கொடுக்கணுங்கிற நோக்கத்துல கொடுத்தாங்க. கண்ணப்ப நாயனார் மாதிரி ராமருக்கு. ராமர் அதை சாப்பிட்டாரு. அந்த அம்மாவுக்கு, இந்த அம்மா பத்தி இப்படி கூட ஒரு கதை சொல்லுவாங்க, மற்றவங்க அந்த அம்மாவை சில பேரு தாழ்ந்த குலம்னு அவமதிச்சாங்கன்னும், அப்புறம் அங்க ஒரு தடாகத்துல புழுக்கள் எழுஞ்சதுன்னும், அப்புறம் இந்த அம்மா போய் தொட்ட உடனே அந்த தண்ணீர் தூய்மையான தண்ணீரா மாறிச்சதுன்னும் கூட அதை பத்தி ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ராமாயணத்துல வருதா இல்ல பிறகு வேற ஏதாவது இடைச்சிருக்கலாம் நல்லா தெரியல. அப்படி ஒரு அந்த அம்மாவை தாழ்ந்த குலத்து பெண்ணா இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு அந்த அளவுக்கு உயர்ந்த சக்திகள், குணங்கள் இருந்தது அப்படிங்கிறத காட்டுறத சொல்லுவாங்க. அப்ப இவங்க அப்படி இந்த மதங்க முனிவர் ஆசிரமத்துல ஒரு தடவை வாலி துந்துபி அப்படின்னு ஒரு அசுரனை கொண்டிருந்தான். நான் நினைக்கிறேன் அண்ணன் தம்பி 2 பேரு, அதுல துந்துபி அண்ணன் நினைக்கிறேன். அதுக்கு பிறகுதான் மாயாவின்னு ஒருத்தன் வருவான். அவனை கொல்லும் போது அந்த வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் பிரச்சனை வரும். துந்துபிய கொல்லும் போது என்ன பண்ணா, துந்துபிய அப்படியே
சுழட்டி எறிஞ்ச போது சில மாமிச துண்டுகள் எல்லாம் பறந்து வந்து மதங்க முனிவர் ஆசிரமத்துல அவரு பூஜை பண்ணிட்டு இருந்தபோது அங்க விழுந்துட்டு, விழுந்த உடனே இவரு பார்த்தாரு, எவன்டா அவன் ஆசிரமத்தை அசுத்தம் பண்றதுன்னு அப்படி பார்த்தாரு. பார்த்த உடனே வாலின்னு தெரிஞ்சது அவருக்கு ஞான திருஷ்டியில. இனிமேல் இந்த பையன் இந்த ஆசிரமத்தை சுத்தி எங்கேயாவது வந்தாங்கன்னா அவன் தலை வெடிச்சு செத்து போயிடணும் அப்படின்ட்டு சாபம் கொடுத்தாரு. அப்புறம் இது வாலிக்கு தெரிஞ்சு போச்சு. வாலி அந்த சுற்றுவட்டாரத்திலே எட்டி பாக்குறது இல்ல. அப்போ வாலி உலகத்திலேயே போகாத ஒரே இடம் அப்படின்னா இந்த முனிவர் ஆசிரமம் தான் சொல்லிக்கிட்டு சுக்ரீவன் அங்கதான் ஒழிச்சிருக்கான். பிரச்சனை இல்லாம இருக்கலாம் அப்படின்னு, வாலி உள்ள வர மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையில. அப்போ அந்த இடத்துக்குள்ளதான் ராமர் வராரு. இப்போ வாலி யோசிக்கிறான், இது வாலி தான் வர சுக்ரீவன் யோசிக்கிறான், வாலி தான் வர முடியாததுனால ஏதோ சதி திட்டம் போட்டு வேற யாரும் 2 பேரும் நம்மளை கொல்றதுக்கு அனுப்பி வைக்கிறானோ. ஆட்கள் பார்த்தா நல்ல ஜாம்பவான்களாட்டம் இருக்காங்க, பலசாலிகளா இருக்காங்க, வில்லம்பெல்லாம் வேற வச்சிருக்காங்க, நம்மளை தொலைச்சுக்கிட்டு தான் வராங்களோன்னு இவனுக்கு ஹார்ட் பீட் ரேட் ஏறிட்டுது. உடனே அனுமானை அனுப்பி நீ போய் என்ன விசாரிச்சுட்டு வா. அனுமான் தான் அவங்க அங்க இருந்த ஒரு புத்திசாலிங்கனால அவனை அனுப்புறாரு. அப்ப அனுமான் முதல்ல அனுமானா வராம ஒரு பிராமணனா வேஷம் போட்டுட்டு வர்றாரு. ஏன்னா பொதுவா சமுதாயத்துல பிராமணர்களுக்கு மரியாதை உண்டு. தமிழ்நாட்டுல சில பொறுக்கிகளுக்கு அது பிடிக்காது, அதை பத்தி விமர்சிப்பாங்க. அந்த பொறுக்கிகளுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், தமிழ்நாட்டுல பிராமணன்கிற இடத்துல புலவர்கள்னு போடுக்கு பொருத்தமா இருக்கும். பொதுவா பாரத கலாச்சாரத்துல பிராமணர்களுக்கு என்ன ஒரு மரியாதை இதெல்லாம் இருந்ததோ அதே மாதிரி தமிழ்நாட்டை புலவர்களுக்கு இருந்தது நம்ம பாக்குறோம். ஒருவேளை தமிழ்நாட்டு புலவர்கள்லாம் அந்த காலத்துல பிராமணர்களா இருந்தாங்களான்னு தெரியாது, ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். தமிழ்நாட்டு புலவர்கள் எல்லாரும் பிராமணர்களா தான் இருந்தாங்களா என்னமோ. அவங்க வந்து சண்டை நடக்கிற இடத்துல கூட குறுக்க போய் நின்று சமாதானம் பேசிடுவாங்க. புலவர் குறுக்க வந்தாருன்னா ராஜா வெயிட் பண்ணுவார் புலவர் ஒதுக்குற வரைக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பவர். அவங்ககிட்ட பணம் இருக்கு இல்லாம இருக்கலாம், அதிகாரம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு ஒரு ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட் வந்து ராஜாக்கள் மத்தியில இருந்ததுங்கிறது தமிழ் இலக்கியத்தில் நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரியான ஒரு போக்கு தான் பிராமணர்களுக்கும் சமுதாயத்துல கொடுக்கப்பட்டிருந்தது, துறவிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ இப்படி அனுமான் போகும்போதே சரி பிராமணனா போவோம், அதுதான் பிரச்சனை இல்லாதது, அந்த வேஷம் போடுறாரு. போன் ஏன் சைலன்ஸுக்கு போகலன்னு தெரியல. 8 மணி ஆகலையா? சரி, திருப்பி 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 கூப்பிட்டுருப்பாங்க போல. மறுபடியும் கூப்பிட்டு வந்துடும். அப்புறம் முதல் அனுமன் பிளானே பக்கா. பிராமணன் வேஷத்துல போறாரு. போனா அடுத்தவங்க வந்து சந்தேகப்பட மாட்டாங்க. அடுத்தது ராமர்கிட்ட போய் விசாரிக்கிறார். அது விசாரிச்ச உடனே கம்பர் அதை விவரிக்கும் போது சொல்றாரு, கம்பர் தான் நினைக்கிறேன் அல்லது வால்மீகி, நான் உறுதிப்படுத்தணும், கம்பர்னு எனக்கு ஞாபகம். இவன் யாருகோலோ, இது வந்து கம்பர் தான், இந்த வார்த்தை கம்பர் தான். யாருகோலோ இச்சொல்லின் செல்வன், இவ்வளவு அழகா பேசுறானே, இவன் யாராக்கும் அப்படின்னு ராமர் சொன்னாராம். தொடர்ந்து இப்படி கூட நவ வியாக்கரண பண்டிதன் மாதிரி பேசுறானே, 9 வியாக்கரணங்களும் கரைச்சு குடிச்ச ஒருத்தன் தான் வார்த்தைகளை அளந்து எந்த இடத்துல என்ன வார்த்தை பேசணும், ஒரு வார்த்தை கூட கூட்டாம குறைக்காம, அந்த தொனி டோன் எல்லாம் பக்காவா இருந்துதான் அனுமனுக்கு. ராமர் அசந்து போய் இப்படி சொன்னதாட்டு கம்பராமாயணத்துல வரும். வால்மீகியிலையும் அந்த மாதிரி அந்த இடத்த அப்படித்தான் காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாக்மித்துவம். அதனால அனுமான பத்தி ஒரு ஸ்லோகமே இருக்கு. ஆஞ்சநேயம் அதி பாடலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம், அது வந்து நாமராமாயணத்துல வர்றது. இது அஜாட்டியம் வாக்படுத்தொஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் அப்படின்னு முடியும். இந்த வாக்படுத்துவோங்கிற வார்த்தைக்கு வேண்டியதான் அந்த ஸ்லோகத்தை நான் ஞாபகப்படுத்தினேன். தொடக்கம் கொஞ்சம் ஞாபகம். அஞ்சனா நந்தனம் வீரம்.
அஞ்சனா நந்தனம் வீரம் இந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் நாசனம் கபீஷம் கபி அக்ஷகந்தாரம், அதுவும் வேற என்ன நினைக்கிறேன். கபீஷம் அக்ஷகந்தாரம் ஹனுமத் வந்தே லங்கா பயங்கரம். வந்தே லங்கா பயங்கரம். நீ இது சொல்றது எல்லாமே நாம ராமாயணம் சொல்லுவாங்க, அதுல வரக்கூடிய. ஆமா, நாங்க எல்லாத்தையுமே சேர்த்தே சொல்லிடுவோம் சாமி. கடைசியில இது வரும், அஜாட்டியம் வாபம். சொல்லுங்க, அது ஃபுல்லாவா சாமி? பெருசா அஜாட்டியம் வரக்கூடிய கடைசி 4 வரி. அஜாட்டியம் வாக்படுத்தௌஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். அதுக்கு முன்னால மனோஜவம் ஆர்தம் துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானர யூத முக்கியம் ஸ்ரீராம தூதம் சிரசா நமாமி. ஆமா, புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதா. அஜாட்டியம் வாக்படுத்தௌஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் புத்திர் பலம் யசோ தைரியம் பலம் யசோ தைரியம் புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத்தௌஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். விவேகானந்த சாமிக்கு ரொம்ப பிடிச்ச ஆளு ஹனுமனார். அதாவது எல்லா பெஸ்ட் குவாலிட்டிஸும், வீரத்துக்கு வீரம், அறிவுக்கு அறிவு, அதே சமயம் பணிவுக்கு பணிவு. அந்த எக்ஸ்ட்ரீம் பொதுவாக அமையாது எல்லாருக்கும். அனுமாருக்கு அது பக்காவா அமைஞ்சிருந்தது. பெரிய திறமசாலி, வீர, அறிவாளி, ஆனாலும் அதே சமயத்துல தன்னடக்கம். விவேகானந்த சாமி ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ல ஒண்ணு ஹனுமான், இன்னொன்னு கட்டோபனிஷத் நச்சிகேதன். இந்த 2 பேர் தான் நினைக்கிறேன். எனக்கு வேற யாராவது ரொம்ப பிடிச்சவங்க லிஸ்ட்ல வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு இடையூறு ஏற்படலாம். சொல்லின் செல்வர் அப்படின்னா தமாஷுக்கு இப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொன்னாருன்னா, மேட பேச ஆரம்பிச்சாருன்னா சுத்தி இருக்கிறவங்களே எழுப்பி ஓடிடுவாங்க. அப்படின்னு சொல்லின் செல்வர் அப்படின்னு. அது நம்ம பீகா கூட்டம் கொடுத்த அர்த்தம் தான். வேற யாரையும் நக்கல் அடிக்கிறதுக்காக வேண்டி. ராப்பி சேது பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தாரு, சொல்லின் செல்வர்னு அவருக்கு பேரு. இவங்களுக்கு அவரை பிடிக்காதா இருக்கும், அதனால அவரை காலை வர்றதுக்காக வேண்டி இப்படி ஒரு அர்த்தம் கொடுத்தாங்க. சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை. சரி, அதனால அவங்க நரேஷன் ஸ்டைல்ல அவங்களுடைய வாக்கு திறமைய நம்ம கணக்கு போட்டுக்கலாம். பிராகல்பியம், அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னேன்? சொல்லல சாமி அர்த்தம். பிரகல்பக அங்க சொன்னேன். பிரகல்பக என்ன அர்த்தம் இருக்கு? வாக்மி, பேச்சு திறமை மிக்கவன். பிரகல்பக பேச்சில் வல்லவன், சாமர்த்தன், பேச்சில் வல்லவன், தைரியசாலி, சமயோசிதமானவன். குவிக் விட் அது இல்ல நினைக்கிறேன். திறமசாலிங்கிற அர்த்தம் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் அதான் கொடுத்திருக்காங்க. பிரகல்பக நான் வேற ஏதாவது அர்த்தம் சொன்னேன், ஞாபகம் பார்த்துட்டு.
அந்த இதுல ஆங்கிலத்துல சில குளறுபடி இருந்தது, அதனால தான் நான் அது உறுதிப்படுத்த கேட்டேன். பிரதிபத்திமான் அப்படிங்கிறது பிரதிபத்தி அறிகிறது அந்த மாதிரியான அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. இந்த இடத்துல அறிவாளி, இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இன்டெலிஜென்சின்னு எடுத்துக்கலாம் பிரதிபத்தி அப்படிங்கிறத. என்னுடைய இதுல வந்து தைரியமான அப்படிங்கிற மாதிரி பிரகல்பக அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருந்த அர்த்தம் அநேகமா தைரியமானவா இருக்கும். இங்க தமிழ்லயும் எழுதியிருக்கு சாமி, தைரியசாலின்னு எழுதியிருக்கு. சரி, நான் ஆங்கிலத்துல வந்து அதை ஸ்கில்ஃபுல் ஆக்கியிருக்காங்க. அது ஏதோ குளறுபடி பண்ணி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். தக்ஷக ஸ்கில்ஃபுல்லு, அது இடம் மாறி போச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் பிரதிபானவத்துவம், பிரகல்பக அப்படிங்கிற வந்ததை தான் தத்திதமாக்கியிருக்காங்க பிராகல்பியம் அப்படின்னு. ஈஸ்வரக அப்படிங்கிறத ஐஸ்வர்யம்னு தத்திதம் ஆகிறது மாதிரி பிரகல்பகங்கிறது பிராகல்பியம் அப்படின்னு தத்திதம் ஆயிருக்கு. அப்போ அவருடைய தைரியம், அதுக்கப்புறம் பிரதிபானவத்துவம், இது ரெண்டு விதமா எடுக்கலாம். பா அப்படின்னா ஒளி, எஃபல்ஜென்ட். பிரதிபா அப்படிங்கிறது அந்த ஒளிவட்டம்லாம் வர்றது மாதிரியான, அப்ப அறிவினுடைய விஷாலம், பிரைட்னஸ். பிரதிபானவத்துவம் அப்படியும் எடுக்க முடியும். இங்கே இன்டெலிஜென்ஸ் தான் ஆங்கிலத்தில் எடுத்திருக்காங்க. புத்திசாலித்தனம் அங்க தமிழ்ல என்ன எடுத்திருக்காங்க? தைரியத்துக்கு பிறகு அவனோடு பேசி பார்த்து அவனது பேச்சு திறமையும் தைரியத்தையும் சமயோசித குணத்தையும் பரிசீலித்தறிய வேண்டும். தைரியம் சமயோசித இல்ல, அவங்க வந்து சமயோஜிதம்னு எடுத்திருக்காங்க பிரதிபானத்தை. சமயோஜிதம்னா சமய உச்சிதம் சொன்னேன்னு நினைக்கிறேன் இப்போ முன்னாடி வகுப்புல கூட. அந்த சமயத்துக்கு உச்சிதமான முடிவை எடுக்கிறது சமயோச்சிதம் சொல்லுவாங்க. சமய உச்சிதம் சேர்ந்த சமயோச்சிதம் ஆகும். இல்ல கதா யோகேஷுங்கிறத உரையாடி பேசி பார்த்துன்னு தமிழ்ல எடுத்திருக்காங்க. ஆங்கிலத்துல வந்து அவனுடைய நரேட்டிங் ஸ்கில், அவனுடைய பேச்சுல இருந்து அப்படின்னு எடுத்திருக்காங்க. பேச்சுல இருந்து இல்ல அவனை பேச வச்சு பேச்சுல இருந்து எடுத்துக்கிட வேண்டியதான். அடுத்தது சம்வாசிபியக, கூட வசிக்கிறவங்கள் இருந்து. ஷீல அவனுடைய ஒழுக்கம், பலம் அவனுடைய பலம், ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், சத்துவ யோகம். சாமி அதுக்கு முன்னால ஒரு இது இருக்குல்ல சாமி, ஆமா, எனக்கு விடுபட்டு போயிருந்தது. சரி மார்க் பண்ணிருக்கிறேன், படிக்கிறேன். ஆபத்யுத்சாக இல்ல, ஆபத்யுத்சாக பிரபாவ கிளேஷ சகத்துவம். சரியா? ஆமா, கரெக்ட். அது வந்து ஆபத்தினா
பத்துன்னா விழுறது ஆபத்து அப்படின்னு திடீர்னு விழுறது, அதாவது திடீர்னு நிகழக்கூடிய, அதாவது நம்ம தமிழ் ஆபத்துன்னு சொல்லுவோம். ஆக்சிடென்ட் மாதிரி திடீர்னு நிகழக்கூடிய விஷயங்கள் ஆபத்து. பொதுவாக நம்ம ஆபத்துங்கிறது கரண்ட்ல கை வச்ச ஆபத்து, டேஞ்சர், அந்த மாதிரி ஒரு அர்த்தமும் கொடுக்கறது உண்டு. அல்லது இக்கட்டான சூழ்நிலை, மனுஸ்மிருதியில அந்த அர்த்தத்துல பயன்படுத்தி இருக்கு. ஆபத்து கால தர்மம்னு மனுஸ்மிருதியில வரும். அதுல இக்கட்டுல அப்படிங்கிற மாதிரி, அதாவது நியாயமா நீங்க மாமிசம் சாப்பிடக்கூடாது பிராமணன், வேற வயிற்றுக்கு வழியே இல்லைன்னா சாப்பிட்டுக்கிடலாம் அப்படின்னு. அது ஆபத்து கால தர்மம். இந்த மாதிரி சொல்றதா ஆபத்து கால தர்மம் சொல்லுவாங்க. ஆபத்து காலம்னா டேஞ்சர்னு அர்த்தம் எடுக்கிறதுக்குல ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னு எடுத்துக்கலாம். டேஞ்சர் கூட இருக்கலாம், டேஞ்சர் மட்டுமேங்கிற அர்த்தம் சொல்ல முடியாது. அப்போ அது சன்னியாசத்துல கூட ஆபத் சன்னியாசம்னு உண்டு. அப்போ என் கூட படிச்ச ஒருத்தங்க, நான் ஆபத் சன்னியாசம் எடுக்க போறேன் அப்படின்னாங்க. என் கூட படிச்ச இன்னொருத்தர் சொன்னாரு, இவங்க ஆபத் சன்னியாசம் எடுத்தாங்கன்னா சன்னியாசத்துக்கே ஆபத்தாச்சு அப்படின்னு. அது மாதிரி ஆபத்தி நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, திப்புன்னு சில பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது அந்த மாதிரி நேரத்துல துன்பம் உள்ள காலம் அப்படியும் எடுத்துக்கலாம். நம்ம கையறு நிலைன்னு சொல்லுவாங்க, நிராதரவா இருக்கக்கூடிய காலம் அப்படியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பட்ட எல்லாத்தையும் குறிக்கும் ஆபத்தி. ஆபத்தி அப்படிங்கிறது வார்த்தை. அடுத்தது உற்சாகம் உற்சாக அப்படிங்கிற அடுத்த வார்த்தை. ரெண்டும் சேரும் போது ஆபத்யுத்சாக அப்படின்னு மாறிடும். ஆபத்தி அப்படின்னா ஆபத்தில், செவன்த் கேஸ். அந்த தீங்கிற இந்த இடத்துல செவன்த் கேஸ் குறிக்கிறது. ஆபத்தி அப்படின்னா ஆபத்தில், உற்சாக அந்த அமாத்தியனுடைய உற்சாகம். ஏன்னா நிறைய பேரு சாதாரணமா நல்ல உஷாரா தான் இருப்பாங்க, பிரச்சனை வந்தா குழஞ்சிருவாங்க, ஆளு மூட விட்டாயிரும், மூளை வேலை செய்யாது, அப்படியே ஸ்தம்பிச்சு போவாங்க. அவன் இங்க கூட இங்க ஒரு ஸ்தம்பன்னு ஒரு வார்த்தை வந்தது மேல, இனியும் வரும். அவரு குணத்துல ஒண்ணு ஸ்தம்ப ஹீனனா இருக்கணும். அவன் எப்பவுமே ஸ்தம்பிச்சிடக்கூடாது. எப்படிப்பட்ட இதுலயும் அவன் அந்த கூல்னஸ் மாறாம தன்னுடைய சொல்லுவாங்க கோஷரா மெயின்டைன் பண்ணணும். அது ஒரு வார்த்தை வரும், டக்கர் சரியா ஞாபகம் இல்ல. தன்னுடைய டெம்பரமெண்ட் அப்படியே மெயின்டைன் பண்றது, அது உற்சாக. அவனுடைய உற்சாகம் இழக்காம குறையாம இருக்கிறது. பிரபாவ, இதுவும் அந்த பா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வர்றதுதான். பொதுவாக பிரபாவம் அப்படிங்கிறது திறமை, பிரபலம், அந்த மாதிரியான ஒரு அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. கிளேஷ சகத்துவம். கிளேஷம்னா துன்பம் அல்லது கஷ்டம், சகத்துவம் தாங்கிக்கிறது. அவனுடைய கம்போஷர்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆங்கிலத்துல. அந்த இதுக்கு பிரபாவத்துக்கு சொல்றேன், கம்போஷர். அவனுடைய உற்சாகத்தை இழக்காம, கம்போஷரை இழக்காம, அவனுடைய துன்பத்தை தாங்கக்கூடிய, இடைஞ்சல்களை எதிர்கொள்ளக்கூடிய, வள்ளுவர் சொல்வார், மடுத்த வாயெல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கண் இடுக்கட்படும் அப்படின்ட்டு. அதாவது வழியில எத்தனை தடைகள் வந்தாலும் வயல்ல உழும்போது அந்த மாடுகள் விடாம இழுத்துட்டு போகும். மடுத்த வாயெல்லாம், தடைகள் வந்த போதெல்லாம், பகடுனா எருமை அல்லது காளை, அது போல பகடு அண்ணான், அது போல உற்ற இடுக்கண் இடுக்கட்படும். அவனுக்கு வந்த துன்பத்துக்கே துன்பம் வந்துடும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்வார். அத மாதிரி கிளேஷ, துன்பம் வந்த போது சகத்துவம், சகிக்கிற தன்மை, எவ்வளவு தாங்கிக்கிறான் அப்படின்னு. இப்போ பொதுவா நாம வஉசி, சுப்பிரமணிய சிவா,
இந்த மாதிரி தேசபக்தர்கள் எல்லாம் பாக்குறோம். வெள்ளைக்காரன் அவங்களை என்னென்ன கொடுமைப்படுத்த முடியுமோ படுத்திருக்கிறான். கேட்டா சொல்லுவான, ஒரு நாயை கூட நாங்க விசாரிக்காம சுட்டு கொள்ள மாட்டோம்னு வசனம் மட்டும் பேசிடுவான். ஆனா அந்த அயோக்கிய பயிலுக இன்னைக்கு நம்ம ஊராட்சி ஒன்றிய அரசு இருக்கிறது மாதிரியே சட்டத்தை, காவல்துறைய, நீதிமன்றத்தை எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்க. அந்த வெள்ளைக்காரன் குஞ்சுகள் தான் இன்னைக்கு நம்மகிட்ட ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே பாரம்பரியத்தை இவங்க தொடர்ந்து கடைபிடிக்கிறாங்க. அப்போ அதை தாங்குற தன்மை, சகித்துக் கொள்கிற தன்மை, அது இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு இக்கட்டான நேரத்துல அவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்கு. ஒரு இக்கட்டான நேரத்திலேயே அவன் சமாளிச்சுட்டான்னா அப்புறம் சாமானிய நேரத்துல அவன் சமாளிப்பாங்கிறது சொல்லியா தெரியணும். அதனால ஆபதி உற்சாக பிரபாவ கிளேச சகத்துவம் இது இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கணும், கணிச்சுக்கிடணும், எடை போட்டுக்கணும். அடுத்தது சம்வியவகாராத், அவனுடைய விவகாரங்கள் இருந்து, அன்றாட நடவடிக்கைகள்ல இருந்து, சௌச்சம், மைத்ரதாம், திருட பக்தித்துவம் அவனுடைய தூய்மை. தூய்மைங்கிறது பொதுவா நம்ம பல விதத்துல எடுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு வள்ளுவர் சொல்வார், அகம் தூய்மை நீரானமையும் புறந்தூய்மை வாய்மையான் காணப்படும் அப்படின்பார். ரெண்டு இடத்துலையும் தூய்மைங்கிற வார்த்தையை தான் வள்ளுவர் பயன்படுத்திக்கார, அர்த்தம் ரொம்ப வித்தியாசம். உடலுடைய தூய்மையை தண்ணீரால அரைச்சிக்கலாம், அதாவது தண்ணீரால செய்ய முடியும். அகத்தினுடைய தூய்மை, மனசனுடைய தூய்மை வாய்மையால், உண்மை பேசுறது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதுல மன தூய்மை அப்படிங்கிறது காம, குரோத, நம்ம ஒரு 6 பகைவர்னு இதுக்கு முன்னாடி ஒரு அத்தியாயத்துல பார்த்தோமே, அதெல்லாம் பாதிக்காம இருக்கிற இதெல்லாத்தான் நம்ம தூய்மைன்னு சொல்றோம். பகவத்கீதையில கூட கிருஷ்ணர் பல இடங்கள்ல பேசும்போது கர்ம யோகத்துக்கு ராகத்வேஷம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அது அப்படி இருந்ததுன்னா அவன் கர்மயோகத்தினுடைய நோக்கமே ஒருவனை தூய்மைப்படுத்துறது, அவனுடைய மனசை தூய்மைப்படுத்துறது. இப்ப தூய்மைப்படுத்துறதுங்கிற வார்த்தை அங்க என்ன அர்த்தத்துல பயன்படுதுன்னா, யாருக்கு விருப்பு வெறுப்பு இல்லாத மனசு இருக்குதோ அவன் தூய்மையானவங்கிற அர்த்தத்துலதான் பகவத்கீதையில பயன்படுத்தி இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா. அதனால அந்த தூய்மைங்கிற வார்த்தை ரொம்ப கான்டெக்சுவலா இருக்கும், நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். இங்கேயும் நாம ஒரு மந்திரிக்கு, அமாத்தியனுக்கு ஒரு தூய்மை வேணும். மைத்ரதாம் அப்படிங்கிறது நட்புத்தன்மை. அவன் அதிக நண்பர்களை சம்பாதிக்கிற திறமை உள்ளவனா இருக்கு. யாரையும் நண்பனாக்குறது ஒரு திறமை, அது ஒரு அர்த்தம் எடுக்கலாம். எதிரியா இருந்தா கூட பேசி வசப்படுத்திடுவான், அது ஒரு திறமை. அப்படி இல்லை, அவன் பல பேரை தனக்கு நண்பர்களாக வச்சிருக்கிறவன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் எதிரி ஆக்குவாங்க, தன்னுடைய வார்த்தைகளாலேயோ நடவடிக்கைகளாலேயோ, அடுத்தவங்களுக்கு காலை வாடுறதுனாலேயோ. இந்த மாதிரி நான் சொன்ன நினைக்கிற வகுப்பு தொடங்கும் போது, நம்ம தட்சிணாமூர்த்திக்கு இதுதான் தொழிலா இருந்தது, சுத்தி இருக்கிற எல்லாவனையும் தனக்கு மேல வளர்ந்துருவான்னு தெரிஞ்சதுன்னா, நம்ம பதவிக்கு வேட்டு வச்சிருவான்னு தெரிஞ்சதுன்னா, சொந்த பிள்ளையே பதவியில உயிரோட இருக்கிற வரைக்கும் உள்ள வைக்க வர விடாது ஆசாமி, காலவாரிக்குவாரு. அத மாதிரி சில பேர் இருப்பாங்க. அப்ப இது அந்த அமாத்தியனுக்கு அந்த குணங்கள் இருக்கக்கூடாது. அவன் நட்பை சம்பாதிக்கிற திறமை இருக்கணும், இருக்கிற நட்புகளை தக்க வைக்கிற திறமை இருக்கணும். நம்ம யோக க்ஷேமம்னு முன்னாடி பார்த்தோமே, சம்பாதிக்கணும் யோகம், தக்க வைக்கணும் க்ஷேமம். அந்த மாதிரி 2 திறமையும் இருக்கணும். அது மைத்ரதாம். அப்புறம் நம்முடைய முகத்தை பார்த்தாலே, நம்முடைய நடவடிக்கைகளை பார்த்தாலே அடுத்தவங்க நம்ம கிட்ட பேசுறதுக்கு உற்சாகப்படுத்தப்படணும். இவர் நம்ம போய் பேசலாம், நமக்கு பேசுறத கவனிப்பாரு, கேட்பாரு, அக்கறையோட அந்த மாதிரி ஒரு தன்மை, அதுவும் கூட மைத்திரத்தாம் தான். நம்ம 3 ஆங்கிள் அதை மைத்திரத்தாம் அர்த்தம் எடுக்க முடியும். திருட பக்தித்துவம், இந்த இடத்துல பக்திங்கிறது பகவான் மேலேன்னு எடுக்க முடியாது. இது ராஜாங்கம் பத்தி பேசிட்டு இருக்கிறோம், ராஜா தன்னுடைய கீழே இருக்கிற ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறத பத்தி பேசுறோம். அதனால திருட பக்திங்கிறத உறுதியான பக்தி, உறுதியான ராஜபக்தி நம்ம எடுத்துக்கணும். கூட ஒரு இடையில ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிக்கலாம், திருட ராஜபக்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பக்திங்கிறது ராஜபக்தியை குறிக்கிறது, ராஜ விசுவாசத்தை குறிக்கிறது. அப்போ அவனுடைய அன்றாட நடவடிக்கைகள்ல இருந்து நாம இதையெல்லாம் எடை போட்டுக்கலாம். பரீட்சேத்தன்னு வறுப்பு முதல்ல சொல்லிட்டாங்க. இந்த சேங்கிறத சொல்லிருக்கேன், ஆண்டுங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால ஒரு வெர்பு போட்டா அது எல்லா இடத்துலயும் நம்ம கொண்டு சேர்த்து புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது சம்பாசிபியக, சரிதானா? உங்க புக்லயே அதான் அடுத்தது வருது.
வாசிப்பியக. ஆமா சாமி. கூட வசிக்கிறவங்கள்ட்ட இருந்து ஷீல அவனுடைய ஒழுக்கம், பலம் பலம், ஆரோக்கியம் நோயற்ற தன்மை, சத்துவம் யோகம். சத்துவ யோகம் அப்படிங்கிறது ஏற்கனவே தூய்மை எல்லாம் சொன்னதுனால இந்த இடத்துல சத்துவத்துக்கு நம்ம தூய்மை அர்த்தம் எடுத்தா சரியா வராது, ரிப்பட்டிஷன் ஆயிடும். அதனால நம்ம இந்த இடத்துல சத்துவத்துக்கு அவருடைய ஒரு டிக்னிட்டி அப்படின்னு எடுத்துக்குவோம். சத்துவம்னா வெண்மையை குறிக்குது, தூய்மையை குறிக்குது, அறிவை குறிக்குது, இந்த மாதிரியாப்பட்ட விஷயங்களை குறிக்கிறதா சத்துவம். அவருடைய டிக்னிட்டி இந்த மாதிரி ஆங்கிலத்துல பொருள் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு தமிழ்ல அந்த இடத்துல என்ன பொருள் எடுத்திருக்காங்கன்னு தெரியுதா? அவனுடன் நெருக்கமாக இருப்பவர்கள் மூலம் அவனது நற்குணங்களையும் வல்லமையும் ஆரோக்கியத்தையும் தைரியத்தையும் முயற்சியையும் சஞ்சலமற்ற தன்மையையும் பரிசீலித்தறிய வேண்டும். அவங்க தைரியம்ங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. நமக்கு சத்துவத்தை அப்படி என்னால எடுக்கிறதுக்கு எனக்கு அது என்ன ரீசன் எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. சத்துவ யோகம் சத்துவத்தோட கூடி இருக்கிற தன்மைங்கிறது மட்டும் இருக்கு. அந்த சத்துவத்துக்கு எப்படி எடுக்கணுங்கிறது நாம ஒரு ராஜாவுக்கு கீழே வர்றது இல்ல தைரியம் நான் ஏன் எடுக்கல அப்படின்னா ஏற்கனவே நாம அத பிராகல்பியம் அதுல பார்த்துட்டோம். அங்க நம்ம தைரியம் தான் அர்த்தம் எடுத்தோம். அதனால திருப்பி அதே அர்த்தத்தை இங்க எடுக்கிறது சரி வராது. நம்ம அதனால டிக்னிட்டிங்கிறதே வச்சுக்கலாம். டிக்னிட்டிங்கிறது ஒரு ஒளி மேன்மை அதை குறிக்கிற ஒரு வார்த்தை. சத்துவ யோகங்கிறத அதோட பொருத்திக்கலாம். ஆங்கில மொழிபெயர்ப்படி போலாம். அஸ்தம்பம் நான் சொன்னேன், ஸ்தம்பிச்சு போறதுன்னு கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். அஸ்தம்பம் ஸ்தம்பிக்காம இருக்கிறது. முன்னாடி அதை வர்ஜித ஹீனகன்னு சொன்னாரு. இங்க வந்து கூட வசிக்கிறவங்கிட்ட இருந்தது, கூட இருக்கிறவங்ககிட்ட இருந்து நாம அவன் மலை குலைந்தாலும் நிலை குலையாதுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு தன்மை இருக்குதா? தமிழ்ல தூணும் மாதிரி கட்சியை காப்பாத்திட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது டீம், கிரிக்கெட் டீமோ ஏதோ ஒரு டீம் தூணு மாதிரி நின்று காப்பாத்துவாரு அப்படின்னு. நம்ம ஒரு வேர்ல்டு கப் எடுக்கும் போது கபில் தேவ் எல்லாரும் பொட்டுன்னு போயிட்டாங்க. அப்புறம் 4-5 சோப்லாங்களை வச்சு ஒரே மாதிரி ஆட்களை வச்சு அவர் ஒத்தகிரின்னு ஆடி வேர்ல்டு கப் ஜெயிச்சு தந்தார். 178 என்னமோ நினைக்கிறேன், அதாவது ஸ்கோர் பண்ண வேண்டிய ரன். அப்ப அத மாதிரி தூணு மாதிரி நிக்கிறது, ஸ்தம்பம் அப்படிங்கிறது தூண் மாதிரிங்கிற அர்த்தமும் உண்டு, அந்த உறுதி தன்மைய. அப்புறம் அச்சாபலம், சபலம் அப்படிங்கிறது சஞ்சலத்தன்மை, அதாவது எதுக்கும் வசியமாகிற தன்மை, மயங்கி போற தன்மை, தன்னை இழக்கிற தன்மை, இந்த மாதிரிப்பட்ட அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை இந்த சபலம். அச்சாப்பலம் அப்படிங்கிறது அது இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் கூட இருக்கிறவங்ககிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ என்னன்னா ஒரு ராஜாவுடைய அந்த ஒற்றற்படை எவ்வளவுக்கு வலிமையானதாகவும் அஜித் தோவல் மாதிரி விசுவாசமானவர்களையும் திறமை மிக்கவர்களையும் வச்சு இருக்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குள்ள அரசாங்கத்துல இது ஒரு பெரிய பலகீனம்னு நினைக்கிறேன். எல்லாம் கூலிக்கு மாரடிக்கிற ஆசாமிகள், அப்புறம் கட்சிக்காரனுக்கு ஜாலரா போடுறவங்க, இவனோட கூட வச்சுக்கிட்டு அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த அரசாங்கம் போன தடவை வந்த போது நிறைய பிரச்சனை வந்தது. கோர்ட்ல போய் இந்த அரசாங்கத்தினுடைய வக்கீலே போய் ராமர் இல்ல அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாரு. அது மாதிரி ஒரு சில விஷயம் நடந்தது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அந்த ராமர் இல்லைன்னு சொன்னது சோனியா காலத்துல, ஆனா இந்த பிஜேபிலையும் சில ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி நடந்தது. அரசாங்கத்தினுடைய கொள்கை ஒண்ணு, கோர்ட்ல போய் வக்கீல் சொல்றது இன்னொன்னு. அரசாங்கம் மாறியாச்சு, ஆனா வக்கீல் தனக்கு சுபாவத்தை மாத்தல. அந்த மாதிரி நடந்தது. அதனால
எதுக்கு சொல்ல வந்தேன், சப்பலம் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். சரி, சஞ்சலம் இல்லாத தன்மை, எதுக்கும் மசியாத தன்மை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ராஜாவுக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாசிகளோடு கூடின ஒரு இது ஒற்றற்படை. அது ஒற்றற்படையா அப்படின்னு சொல்லலாம். அவங்களும் ரொம்ப திறமைசாலிகளா இருக்கணும். ஒரு ராஜாவுக்கு சுத்தி இருக்கிறவங்களே ரொம்ப சிறந்தவர்களா அவங்க பொறுக்கி எடுக்கப்பட்டவர்கள் ரத்தினங்களாக அவங்க இருக்கணும்னு. ஏன்னா இதெல்லாம் மற்ற விதத்துல ராஜாவுக்கு துல்லியமா தெரிஞ்சுக்க முடியாதுன்னு. அது அடுத்தது பிரத்யக்ஷதக. இப்படி ஒவ்வொன்றும் பெரியவங்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது முதல் ஒரு செட்டு, கூட படிச்சவங்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரெண்டாவது செட்டு, அவன் காரியம் செய்கிற விதத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறது மூணாவது செட்டு, அவனுடைய பேச்சுல இருந்து தெரிஞ்சுக்கிறது நாலாவது செட்டு, அப்புறம் ஆபத்து காலத்துல தெரிஞ்சுக்கிறது அஞ்சாவது செட்டு, அவனுடைய நடவடிக்கைகள் இருந்து தெரிஞ்சுக்கிறது ஆறாவது செட்டு, அப்புறம் கூட வசிக்கிறவங்கள்ட்ட தெரிஞ்சுக்க வேண்டியது ஏழாவது செட்டு. இப்ப எட்டாவது செட்டு பிரத்யக்ஷதக, நேரடியாக. பிரதி அக்ஷம், அக்ஷம்னா கண்ணு. நான் இது போன வகுப்புல சொன்னேன்னு நினைக்கிறேன். எல்லா இந்திரியங்கள் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிட்டாலும் கண்ணின் மூலமாக தான் நமக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம கண்ணின் மூலமா வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை மாதிரி வேற இந்திரியங்கள் இருந்து வர்றதுல கிடையாது. இந்த மாதிரி காரணங்களால பொதுவா நமக்கு அந்த எல்லா பாஷைகளிலுமே பேச்சு வழக்கிலேயே உங்களுக்கு தெரியுமா அவன் இப்படி பண்ணி போட்டான் பாத்துக்கோ அப்படின்னா அதை பத்தி நீ கேள்விப்பட்டியாங்கிற அர்த்தம் கூட இருக்கலாம், நீ பாத்தியாங்கிறது தான் அர்த்தம்னு கிடையாது. இல்ல தெரிகிறது, பார்க்கிறது, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கண்ணோட சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை பொதுவா தெரிஞ்சுக்கிறதுங்கிற அர்த்தம் நம்ம பயன்படுத்துவோம். பிரத்யக்ஷதக, 5 இந்திரியங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிற எல்லாமே பிரத்யக்ஷத்துல நம்ம சேர்ப்போம். நம்ம பிரத்யக்ஷ பிரமாணம் பத்தி ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதை பத்தி அதிலிருந்து இந்த தகங்கிறது பஞ்சமி விபக்தி, 5வது விபக்தி. அதிலிருந்து சம்வாசிபியக, அதுவும் அப்படிதான் பஞ்சமி தான். ஆபத்திங்கிறது 7, சம்வியவகாராத் அப்படிங்கிறது அதுவும் பஞ்சமி 5 தான். அப்ப இதுல பஞ்சமி சப்தமி ரெண்டும் பயன்படுத்தி இருக்கு. ரெண்டுமே அதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள்ங்கிற அர்த்தத்துலதான் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. சரி, பிரத்யக்ஷ தக. இந்த தகங்கிறது தசில் பிரத்யேகன்னு சொல்லுவாங்க. பொதுவா உங்களுக்கு சம்ஸ்கிருதம் பேசுறது கஷ்டமா இருக்கா, கவலைப்படாதீங்க. எதுக்கு கூட 5வது விபக்தி பயன்படுத்தணும், பேசாம கூட தகன்னு போடுங்க. வில்லுக்கிரி தக ஆகதவான் அப்படின்னு நான் வில்லுக்கிரியில இருந்து வந்தேன், பெங்களூர் தக ஆகதவான் பெங்களூர்ல இருந்து வந்தேன், இப்படி தக போட்டவரும் இருந்துங்கிற அர்த்தம் எடுத்துக்குவாங்க. தசில் பிரத்யேகம் சொல்லுவாங்க. அந்த இதை இதுல பயன்படுத்தியிருக்காங்க. சம்ஸ்கிருதி பாரதிக்காரங்க இந்த மாதிரி கிருத்திரம் எல்லாம் அவங்க இதுல பண்ணுவாங்க. ஏன்னா அந்த விபக்தி படிக்கிறது 27 எண் 24 படிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம். ராம 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 ராமான்னு யாரு இதெல்லாம் போட்டு கஷ்டப்படுத்துது. அதுக்காக வேண்டி இப்படி ஒரு தக வச்சிருக்காங்க. 4வது விபக்தி சொல்லணும்னா அர்த்தாய, ராமனுக்கு கொடுக்கணும். ராமாய தாத்தவியம்னா இவங்க ராமார்த்தம் தாத்தவியம் சொல்லுவாங்க. முடிஞ்சு போச்சு. நீங்க ஒவ்வொரு இதுக்கும் என்ன வரும், எப்படி மாறணும் யோசிக்க வேண்டாம். அது அச்சந்தமா, கலந்தமா, ஆலதொட முடியுதா, ஆல முடியுதா, ஈல முடியுதா, ஈல முடியுதா, ஊல முடியுதா, ஊல முடியுதா, இக்குல முடியுதா, இத்துல முடியுதா, இப்படி நிறைய பார்க்கணும். அது கரெக்டா சொல்லணும்னா இது ஒரு பிரச்சனையும் இல்லை. 5 தக போடு, 4 அர்த்தம் போடு, முடிஞ்சு வச்சு பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு இது அது. சரி, அது கிராமத்துக்கு உள்ள விஷயம் சொன்னேன். சம்பிரியத்துவம், நல்ல பிரியமான தன்மை, தனக்கிட்ட பிரியமா இருக்கிற தன்மைய நேரடியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவைரத்துவம், அவன் நமக்கிட்ட, வைரம்னா எதிரித்தன்மை, விரோதத்தன்மை, அதுல இருந்தா வைராக்கியம், விரோதம் எல்லாமே வருது. அப்போ அவன் நமக்கிட்ட எதிரியா இல்லை, எதிரி அதாவது அவன்கிட்ட அதனுடைய வாசனை கூட இல்லை, நம்மளுடைய பிரியமா இருக்காங்கிறது மட்டும் இல்ல, எதிரி தன்மையும் இல்லை. ரெண்டையுமே நேரடியாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும், கண்டுபிடிச்சுக்கணும், கணிச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. இது எல்லாமே லெஜிஸ்லேச்சர்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கான இது. இப்படியெல்லாம் நம்ம செய்யாததுனாலதான்
ஓட்டு போடும்போது கவனிக்காதனால தான் சேர் எடுத்து உடைக்கிறது, மண்டை எடுத்து மைக் எடுத்து மண்டையை உடைக்கிறது, சேலையை உருவுறது, இந்த மாதிரி ஆசாமி எல்லாம் போய் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம பிராணனை வாங்கிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூட பாடத்துல கூட இதெல்லாம் வைக்கல. வச்சிருந்தாலாவது ஏதோ ஒருத்தர் 2 பேராவது இப்படி எல்லாம் இருக்கணும் போல இருக்கான்னு யோசிச்சு பார்த்துருப்பான். அதனாலதான் நமக்கு என்னது திண்டுக்கல் லியோனி எழுதின பாடம் எல்லாம் நமக்கு வச்சிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அவனுக்கு வந்து என்ன 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 பசு, ஜெர்சி பசுவை பத்தி தான் அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் அந்த மாதிரி கலப்பினத்துல பிறந்தவன். சரி, அடுத்தது 4வது வரி. பிரத்யக்ஷ, பிரத்யக்ஷ, அபரோக்ஷ, அபரோக்ஷ, அனுமேயா, அனுமேயா, ஹி, ஹி, ராஜவிருத்திஹி. ராஜவிருத்திஹி. ஒரு நிமிஷம், நம்ம ஆங்கிலம் தமிழ அதை பார்க்கல இல்லையா போன வரைக்கும். ஆமா, சம்மப் பண்ணிடுவோம். நான் ஆங்கிலத்தை சம்மப் பண்றேன், அடுத்தது நீங்க தமிழ பண்ணுங்க. Of these qualification, தேஷாம் native birth and influential position shall be ascertained from reliable persons. ஆப்ததக அப்படிங்கிறத ரிலையபிள்னு மாத்திருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஷில்பாங்கிறத அவங்க அந்த மாதிரி மாத்திருக்காங்க. நான் கைவினைஞர்கள், ஸ்கில்ஃபுல் பீப்புள்ங்கிற மாதிரி நான் சொன்னேன். கிராப்ஸ் பீப்புள், கிராப்ஸ்மேன் சொன்னேன். ஃப்ரம் ப்ரொஃபசர்ஸ் ஆஃப் ஈக்குவல் லேர்னிங், கூட படிச்சவங்கிறத இவங்க ப்ரொஃபசர் ஆக்கிருக்காங்க. ப்ரொஃபசர்னா ஆச்சாரியருங்கிற மாதிரி அர்த்தம் வந்துட்டு அது ரொம்ப கரெக்டா சொல்ல முடியாது. கூட படிச்சவங்க இருந்தா போறோம், அவங்க ஆச்சாரியாவா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், கூட படிச்சவங்க. அடுத்தது தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் நாலேஜ். ஒரு நிமிஷம். ப்ரொஃபசர்ஸ் ஆஃப் ஈக்குவல் லேர்னிங், தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் நாலேஜ். அதை வந்து அந்த பிராக்ஞகங்கிறத அப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவங்க. ஃபோர்சைட், ரிட்டன்டிவ் மெமரி. நான் நினைக்கிறேன் அதை அந்த ப்ரொஃபஸருடைய இதால எடுத்துக்கணும். இங்க அப்படி கொடுக்கல, ஆனால் நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டியதான். ஃப்ரம் ப்ரொஃபசர்ஸ் ஆஃப் ஈக்குவல் லேர்னிங், தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் நாலேஜ். அவ்வளோத்தையும் ஒன்னாட்டு எடுத்துக்க வேண்டியது ஆங்கிலத்துல, இல்லாட்டா அது சரியா வராது. பிராக்ஞகங்கிறத ஃபோர்சைட்னு எடுத்திருக்காங்க. நம்ம சக்ஷுஷ்மான்கிறத எடுத்தோம் ஆங்கிலத்துல. அதுல ஏதோ சின்ன ஒரு அவங்களுடைய பாட்டத்துல வித்தியாசம் கூட இருக்கலாம், அதனால அவங்க அந்த வரிசை மாத்தி போட்டுக்கலாம். அவங்க பாட்டத்துல வரிசை மாதிரி இருந்திருக்கலாம். ஃபோர்சைட், ரிட்டன்டிவ் மெமரி, தாரயிஷ்ணதா அப்படிங்கறது அப்படி பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃபபிலிட்டி, மைத்திரதாம அப்படி எடுத்திருக்காங்க. ஷெல் பி டெஸ்டட் from successful application in works. அடுத்தது eloquence, skillfulness and flashing intelligence from power shown in narrating stories, that is in conversation. Endurance, enthusiasm and bravery. உற்சாக, என்டியூரன்ஸ் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுலயும் கூட இடம் மாதிரி கிடக்கு பாத்துங்க. எந்தூசியாசம், உற்சாகம் பொதுவா எடுப்போம், ஆங்கிலத்துல அது இடம் மாதிரி கிடக்கு. சரி. அண்ட் பிரேவரி இன் ட்ரபிள்ஸ், ஆபத்திங்கிறத ட்ரபிள்ஸ் எடுத்திருக்காங்க. நான் இக்கட்டுன்னு சொன்னேன். இந்த கிளேச சகத்துவம் அது என்டியூரன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, சரியா? எந்தூசியாசம், உற்சாகம் அது 2வது வந்திருக்கு. பிரபாவம் அத பிரேவரின்னு எடுத்திருக்காங்க. வரிசை குழப்பம் வந்து இருக்கு, அவங்க எந்த ரீடிங் பாட்டத்தை வச்சு அதை பண்ணாங்கன்னு தெரியல. அடுத்தது பியூரிட்டி ஆஃப் லைஃப், ஃப்ரெண்ட்லி டிஸ்பொசிஷன் அண்ட் லாயல் டிவோஷன் பை ஃப்ரீக்வெண்ட் அசோசியேஷன்ஸ். அடிக்கடி தொடர்புனால அப்படிங்கிறது மாதிரி எடுத்திருக்காங்க. சம்வியவகாரம்ங்கிறத நம்ம அன்றாட நடவடிக்கைன்னு எடுத்துக்கிட்டோம். அதுல அவருடைய
பியூரிட்டி ஆஃப் லைஃப், ஃப்ரெண்ட்லி டிஸ்பொசிஷன் அண்ட் லாயல் டிவோஷன். அதுக்கப்புறம் கான்டாக்ட், ஸ்ட்ரென்த், ஹெல்ப், dignity and freedom from indolence and fickle-mindedness shall be ascertained from their intimate friends. அவனுடைய நெருக்கமான நண்பர்கிட்ட இருந்து and affectionate and philanthropic nature by personal experience. இது ஆங்கிலம். தமிழ் படிங்க. மேலே சொன்னவற்றில் அவன் பிறந்த தேசத்தையும் தவறான பாதையிலிருந்து பிறரை சுலபமாக மாற்றக்கூடியவனா என்பதையும் அவன் உறவினர்களிடமிருந்து தெரிந்து கொண்டு பரிசீலித்தறிய வேண்டும். அவனது கலைத்திறமையையும் அர்த்தசாஸ்திர ஞானத்தை கண்களாகக் கொண்டு பார்க்கக்கூடியவனா என்பதையும் அந்தந்த நிபுணர்களைக் கொண்டு பரிசீலித்தறிய வேண்டும். அவன் காரியமாற்றும் விதத்தைக் கொண்டு அவனது அறிவை, நினைவாற்றலை, சாமர்த்தியத்தை பரிசீலித்தறிய வேண்டும். அவனோடு பேசிப் பார்த்து அவனது பேச்சுத் திறமையையும் தைரியத்தையும் சமயோசித குணத்தையும் பரிசீலித்தறிய வேண்டும். ஆபத்து காலங்களில் அவனது உற்சாகம், பிரபாவம், கஷ்டங்களை சகிக்கும் தன்மை இவைகளை பரிசீலித்தறிய வேண்டும். தொழில் விவகாரங்களை மற்றவர்களுடன் எப்படி எதிர்கொள்கிறான் என்பதைக் கொண்டு அவனது நேர்மையையும் நட்பின் தூய்மையையும் திட பக்தியையும் பரிசீலிக்க வேண்டும். அவனுடன் நெருக்கமாக இருப்பவர்கள் மூலமாக அவனது நற்குணங்களையும் வல்லமையையும் ஆரோக்கியத்தையும் தைரியத்தையும் விடாமுயற்சியையும் சஞ்சலமற்ற தன்மையையும் பரிசீலித்தறிய வேண்டும். அவன் அன்பால் அனைவரையும் அரவணைத்துச் செல்பவனா, கலகம் செய்து பகைமைகளை உருவாக்காதவனா என்பதை தானே நேரடியாக பரிசீலித்தறிய வேண்டும். பரிக்ஷேதங்கிறது எல்லா இடத்துலையும் பரிசீலித்தறிய வேண்டும் போட்டாங்க. இந்த ஸ்தம்ப ஹீனகங்கிறது நாம முதல் வரியில பார்க்கும்போது இந்த தூங்காமை அப்படின்னு வள்ளுவர் எடுத்த அர்த்தம் எடுத்தோம்னு நினைக்கிறேன். அதாவது சோம்பல் இல்லாதவன், உரிய நேரத்துல காரியங்களை செய்கிறவன், அந்த மாதிரி அர்த்தம் பார்த்தோம். சரி, இப்போ அந்த 4வது வார்த்தைக்கு வரைக்கும் வருவோம். பிரத்யக்ஷ அப்படின்னா நேருக்கு நேரா தெரிகிறது, கண்ணு முன்னாடி நடக்கிற அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பரோக்ஷ அப்படின்னா பர அக்ஷ, பிரதி அக்ஷங்கிறது பிரத்யக்ஷ ஆகிறது மாதிரி பர அக்ஷங்கிறது பரோக்ஷன்னு மாறும். அது கொஞ்சம் நியாயமா பார்த்தா அது பர அக்ஷ பராக்ஷன்னு மாறணும். அது அப்ப நம்ம என்ன பண்ணணும், பரக அக்ஷக, அந்த விசர்க்கம் அக விசர்க்கம், அடுத்தது ஆ வருது, அப்ப அது பரோன்னு மாறுது, அப்படி எடுத்துக்கணும். பர பிளஸ் அக்ஷயில பரக பிளஸ் அக்ஷக பரோக்ஷக அப்படி எடுத்துக்கணும். அப்ப பரோக்ஷக அப்படின்னா நம்முடைய கண்ணுக்கு நம்முடைய பிரத்யக்ஷத்துக்கு அப்பாற்பட்ட அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். உதாரணத்துக்கு நமக்கு அமெரிக்கா அப்படிங்கிறது பரோட்சம், சொர்க்கம் அப்படிங்கிறது பரோட்சம், வைகுண்டம் கைலாசம் அப்படிங்கிறது பரோட்சம். நம்முடைய புலன்களுடைய எல்லைக்கு அப்பால அதை பரோட்சம் சொல்லுவோம். பொதுவாக நம்ம சாஸ்திரம் மூலமா படிச்சு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிடும் போது அப்படி தெரிஞ்சுக்கிற விஷயத்தையும் நம்ம பரோட்ச ஞானம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நமக்கே கடவுள் அனுகிரகம் அல்லது காட்சி இதெல்லாம் வந்தா தான் அத அனுபவம்னு சொல்லுவோம். அப்போ அத 2 விதமா சொல்லுவாங்க. அனுபவங்கிற வார்த்தை, அனுபூதி அப்படிங்கிற வார்த்தை, அல்லது
அபரோக்ஷ ஞானம்னு சொல்லுவாங்க வேதாந்தத்துல. அபரோக்ஷ ஞானம், அதாவது பிரத்யக்ஷ ஞானம் கிடையாது. நேருக்கு நேர் பார்க்கறது இல்ல. நேருக்கு நேர் எதைத்தான் பார்க்க முடியும்? ஆப்ஜெக்ட், தனக்கு அந்நியமான ஒரு பொருளை தான் நேருக்கு நேர் பார்க்க முடியும். அது உங்களுடைய கணினியா இருக்கலாம், மேஜையா இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய துணியா இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா உங்களுடைய உடம்பா இருக்கலாம். இப்படி நீங்க எதை எதை பாக்குறீங்களோ அது நீங்க கிடையாது. எது உங்களுக்கு அந்நியமோ அதை தான் நீங்க பார்க்க முடியும். ஆப்ஜெக்டை தான் நீங்க பார்க்க முடியும். இப்போ பிரத்யக்ஷம் எப்பவுமே ஆப்ஜெக்டை தான் காட்டும். அதனால ஆத்மா வந்து பிரத்யக்ஷம் இல்லைன்னு நாம சொல்லுவோம். அதை சாஸ்திரங்கள் மூலமாக அறியும் போது நமக்கு பரோட்ச ஞானம் ஏற்படுது. அப்புறம் அந்த ஆத்மாவை நாமளே தெரிஞ்சுக்கும் போது, அந்த இறைவனை நாமளே தெரிஞ்சுக்கும் போது பெறக்கூடிய அந்த ஞானத்தை நாம அபரோக்ஷ, பரோட்சம் அல்லாத, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நஞ்சு பிரத்யா, நஞ்சுக்கு 5 அர்த்தம் உண்டு குறைஞ்சபட்சம். அது அல்பார்த்தே, விரோதார்த்தே, அந்நியார்த்தே, இப்படியெல்லாம் அர்த்தம் தரலாம். அதுல இந்த இடத்துல அபரோக்ஷம்ங்கிறது பரோட்சம் அல்லாத அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம அல்லது கடவுள் அப்படிங்கிறது எங்கேயோ இல்லை, நம்ம நினைக்கிறோம், அது எங்கேயோ இல்லை, இங்கேயே தான் இருக்கு, நாமாவே தான் இருக்கு, நமக்குள்ளே தான் இருக்குங்கிற அர்த்தத்துல அபரோக்ஷம்னு வார்த்தை பயன்படுத்துவாங்க. அது சும்மா சைட்ல ஒரு தகவல், நமக்கு இங்க முக்கியம் அபரோக்ஷம் இல்லை, அது வேதாந்தத்துக்கு தேவையான வார்த்தை. பிரத்யக்ஷம் அப்படின்னா நேருக்கு நேர் பார்க்கறது, அபரோக்ஷம் அப்படின்னா பரோக்ஷம் அப்படின்னா நேருக்கு நேர் பார்க்கறதுக்கு அப்பாற்பட்டது. முன்னிலை படற்கைன்னு எடுத்துக்கலாம், தமிழ்ல கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா. முன்னிலை பிரத்யக்ஷம், படற்கை அப்பாற்பட்டது. அனுமேயா அடுத்தது இந்த பரோக்ஷ அனுமேயா ரெண்டு சேரும்போது பரோக்ஷா அனுமேயான்னு மாறிடும். அனுமேயானா அனுமானிக்கிறது அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். மா அனு எல்லாம் சேரும்போது அதுக்கு கூட கரணம் சேர்த்தோம்னா அனப்பிரத்தியா சேர்த்து அனுமானம்னு வரும். இந்த இடத்துல ஈய பிரத்தியா சேர்த்து அனுமேய அப்படின்னு மாத்திருக்காங்க. அனுமானம், அனுமேயம் எல்லாம் ஒரே அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைகள் தான். அனுமானிக்கப்படுவது, அனுமேயான்னு சொல்லும் போது இந்த இடத்துல கொஞ்சம் அனுமானிக்கப்படுவது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தர்ற வார்த்தை. ஹி ராஜவிருத்தி, ஒரு ராஜாவுடைய அன்றாட நடவடிக்கைகள் இந்த 3ஐயும் சார்ந்திருக்கும். அவர் நேருக்கு நேர் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கும், சில விஷயங்கள்ல கேட்டு தகவல்கள் சேகரிக்கிறது மூலமா பரோட்சமா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும், சில விஷயங்களை அவரு யூகிக்க வேண்டியிருக்கும். ரெண்டும் 4. நடிகர் தியாகு விஜயகாந்துக்கு ஃப்ரெண்டு, விஜயகாந்த் தனி கட்சி தொடங்குறாரு, 2 பேரும் நகவும் சதையும் மாதிரி இருக்காங்க. அப்போ அவன் திமுகவுக்கு விரோதியா தான் இருப்பான். அப்போ நடிகர் தியாகுக்கு குடும்ப சொத்தை எல்லாம் நம்ம பிடுங்கிடுவோம் அப்படின்னு பிடுங்கிட்டா இது அனுமேயம்ங்கிறது. அனுமேயம் தப்பாவும் இருக்கலாம். இப்படி பண்ணி இப்படிப்பட்ட அநியாயம் எல்லாம் பண்ணிருக்காங்க. சரி, எப்படி யாராலும் வேற சொல்ல வர, இந்தந்த காரியங்கள் இப்படி நடக்குது, இந்த ஆள் இந்த பண்றாரு, இந்த மாதிரியில இருந்து நாம வந்து சில விஷயங்களை கெஸ் பண்ணுவோம். அது அனுமேயம்ங்கிற. ஒரு ராஜா இந்த 3 விதத்திலையும் செயல்படும். இதுல எவ்வளவு ஒரு ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறாரு அந்த அளவுக்கு தான் அவரோட இன்ஃபார்ம்டா இருப்பாரு. அப்பதான் அவருடைய டிசிஷன்ஸ் இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸா இருக்கும், துல்லியமான முடிவுகளா இருக்கும். இந்த 3 விதமாக ஒரு ராஜா முடிவுகளை நடவடிக்கை எடுக்கணும். ராஜவிருத்திங்கிறது இந்த இடத்துல அவருடைய நடவடிக்கைகள்ங்கிற அர்த்தம். ஆங்கிலம் என்ன சொல்லுதுன்னா, the works of king may be visible, invisible and inferential அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழ் என்ன சொல்றாங்க? சாமி இடையில லேசா பிரேக் ஆச்சு, தமிழ்ல படிக்க சொன்னீங்களோ? ஆமா. சரி சார். பிரத்யட்சம், பரோட்சம், அனுமேயம் என்னும் 3 விதங்களில் அரசு விவகாரங்கள் அடங்கும். தானே நேரடியாக பார்ப்பது பிரத்யட்சம். அடுத்ததுக்கு போகுது 5வது. ஆக்சுவலா என்ன பண்றாருன்னா, சாணக்கியர் வெறுமனே அப்படி சொல்லி நிறுத்தல. சரி, ஒருவேளை நான் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியாம இருந்தா என்ன பண்றது, அவரே அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. நான் அது போன வாரம் பார்த்து வச்சிருந்தேன், மறந்துட்டேன்.
இல்லாட்டா அந்த வரி வந்து வரும்போதே விளக்கம் கொடுத்துருக்கலாம். சரி, எப்படியானாலும் ஸ்வயம் திருஷ்டம் பிரத்யக்ஷம், நேரடியாக பார்ப்பது பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது அவருடைய விளக்கம். இதுல நான் சொன்ன மாதிரி திரஷ்டம்ங்கிறது நம்ம 5 புலன்கள் மூலமாக எது மூலமாக வேணா நம்ம தெரிஞ்சிருக்கலாம். கண்ணுக்கு பிரதானத்தை வச்சு அது கொடுத்து பிரதமம் அல்ல நியாயம் நான் சொன்னேன். முக்கியமானதுங்கிறனால அதுக்கு பேரை பயன்படுத்தியிருக்காங்க, அதை அடிப்படையா வச்சு பேசுறாங்க. பர உபதிஷ்டம் பரோக்ஷம், அந்நியர் ஒருவர். இது வந்து பர உபதிஷ்டம்ங்கிறது நான் நினைக்கிறேன் ஒரு தொகை காம்பவுண்டா இருக்கணும், அல்லது பரக அப்படின்னு எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இல்லை. ஏன்னா பரேன உபதிஷ்டம்னு நியாயமா வரணும். இன்னொருவரால் சொல்லப்படுவது அப்படின்னு வர வேண்டியது அப்படி வராததுனால நம்ம அது ஒரு தொகை காம்பவுண்டா எடுத்துக்கிட்டா சரியா வரும். ஏன்னா நம்ம அப்புறம் அதை விக்கிரகம் பண்ணும்போது பரேன உபதிஷ்டம்னு எடுத்துக்கலாம். பர உபதிஷ்டம் ஒரே வார்த்தையா இருக்கணும், நமக்கு பிரிச்சு போட்டிருக்காங்க, அதனால அதை சொல்ல வந்தேன். இன்னொருவரால் மற்றொருவரால் சொல்லப்பட்டு நமக்கு தெரிய வருவது பரோக்ஷம். அடுத்தது கர்மசு கிருத்தேன, நீங்க உங்களை படிக்க வைக்கல அப்படிதானா? சரி. ஸ்வயம் ஸ்வயம் திரஷ்டம் திருஷ்டம் பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷம் பர உபதிஷ்டம் பர உபதிஷ்டம் பரோக்ஷம் பரோக்ஷம் கர்மசு கர்மசு கிருத்தேன கிருத்தேன அக்ருத அக்ருத அவேக்ஷணம் அவேக்ஷணம் அனுமேயம் அனுமேயம். கர்மசு கர்மங்கள்ல கிருத்தேன அக்ருத ரெண்டு சேரும்போது கிருத்தேன அக்ருத்தன்னு மாறிடும். அக்ருத அவேக்ஷணம் சேரும்போது அக்ருதாவேக்ஷணம்னு மாறிடும். 3 சேரும்போது கிருதேனாக்கிருத அவேக்ஷணம் அப்படின்னு மாறிடும். அனுமேயம்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, இந்த யா வந்து சில இடங்கள்ல கம்பல்சரிங்கிற மீனிங்கை தரும். பேயம் பேயஜல் குடிக்கத்தக்க தண்ணீர் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி அனுமேயம் அனுமானிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தரக்கூடிய விதத்துல அதை பயன்படுத்தியிருக்காங்க. கர்மசு செயல்களில் கிருத்தேன செய்யப்பட்டதில் இருந்து அக்கிருத்த அவேக்ஷணம் செய்யப்படாததை நாம புரிஞ்சுக்கிறது. இந்த ஆளு இந்த இதை செய்கிறாரு, அவருடைய இன்டென்ஷன் இதுவா இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. அதுதான் கிருத்தேன அக்ருதாவேக்ஷணம். அது ஆக்சுவலா கிருத்தேன தனி வார்த்தை, அக்ருதாவேக்ஷணம் ஒரே வார்த்தை, அதாவது காம்பவுண்டு. சமஸ்கிருதத்தில் சேர்த்து எழுத முடியுங்கனால 3ஐயும் சேர்த்தே எழுதிட்டாங்க. இது அனுமேயம்ங்கிறதுக்கு நான் இந்த அர்த்தத்துல பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படின்ட்டு சாணக்கியர் சொல்றாரு. சமயம் தாண்டியே வந்துட்டோம். ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி எதுவும் இல்லை சாமி. அந்த இது நம்ம அந்த நீங்க இது சொன்னது வந்து இந்த கோர்ட்ல ஒண்ணு பேசுறது, கவர்மெண்டோட பாலிசி ஒண்ணு, கோர்ட்ல அரசாங்க வக்கீல் வேற ஒண்ணு பேசுறது வந்து நம்ம ஸ்பை நெட்வொர்க்கை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்போ உள்ள இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு, எல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறவங்க அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் இந்த கோர்ட்ல அரசாங்க வக்கீல் வேற மாதிரி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்க சார். அதான் அது எதுக்கு பேசணும்னு சொல்லி டவுட், ஒரு இது கேள்வி வந்துச்சு, ஞாபகம் வந்துச்சு. அதாவது ராஜா வந்து ஒற்றர்கள் அவருக்கு தகவல் கொடுக்கிறவங்க வந்து ரொம்ப துல்லியமானவர்களாகவும் திறமசாலிகளாகவும் உண்மையானவர்களும் நேர்மையானவர்களும் இருந்தால் அவர்களுக்கு மந்திரியை நியமிக்கும் போது இத்தனை விஷயங்கள் அவர் கவனிக்கணும். அப்ப கிராஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும்.
அப்ப அவரால் ரொம்ப தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். அதுல பலகீனமா இருந்ததுன்னா இது ஒவ்வொன்றும் காலவாரி விட்டுரும். எனக்கு கீழே வந்து வெளியுறவு துறையில யார போடணும், உள்துறையில யார போடணும், டிஜிபியா யார போடணும் அப்படின்னு எல்லாம் பண்றதுல நான் வந்து சரியான ஆட்களை உட்கார வைக்கல. அவங்களே நமக்கு ஆப்பு வச்சிருவாங்கல்ல. ஒரு சின்ன உதாரணத்துக்கு முப்படை தளபதியா ஒரு ஆளை போடணும். முன்னாடி வந்து நம்ம நாட்டுல இல்லாம இருந்தது, இப்போ போட ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு தவறான கையில போட்டுட்டோம்னா அப்புறம் பாகிஸ்தான் மாதிரி ஆயிரும் நம்ம நாடு. அவர் கையில எடுத்துருவாரு. நம்ம நாட்டுல ஜனாதிபதிக்கு தான் அதிகாரம் அதிகம். ஜனாதிபதியுடைய கண்ட்ரோலுக்குள்ளதான் எப்பவும் எல்லாரும் இருந்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு என்ன சொல்ல, ஒரு விரும்பத்தகாத ஒரு பிரச்சனை உருவாகும் தானே. திருப்பி அடிச்சு பிடிச்சுக்கிட்டு ஜெயிலுக்குள்ள எல்லாம் போய்கிட்டு அப்புறம் எஃப்ஐஆர் எல்லாம் வாஷ் பண்ணி வெளியே வரதெல்லாம் அது சில சமயம் பொங்கல் தாண்டி கூட போயிடலாம். அப்படிதான் பேசிட்டு இருக்காங்களாம். 23 பொங்கல் வரைக்கும் உள்ள இருக்கட்டுமே கிஷோர் கே சுவாமிய. 6 மாசம் இருந்தது பத்தாது, பொங்கல் வரைக்கும் இருக்கட்டும் பேசினாங்களாம். அப்ப அவங்களுடைய இன்டென்ஷன் வந்து எவ்வளவு நாள் எவ்வளவு வைக்க முடியுமோ வச்சிடணும், அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்க முடியுமோ கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நான் அதுக்கு வேண்டி சொல்ல வந்தேன். பிறகு நான் திருப்பி சொல்லும்போது அத சொன்னேன், இதனாலதான் அதுல இருந்து நம்ம விலகி போனோம் அப்படிங்கறத சொன்னேன். இத்தனை விஷயம் அந்த பிரத்யக்ஷம்னு வரப்போச்சுது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இத்தனை விஷயம் நம்ம பார்த்தோம். அப்ப இத்தனை விஷயத்த நம்ம துல்லியமா முடிவெடுக்கணும்னா நமக்கு சுற்றி சரியான கைகள் இருக்கணுமே, நமக்கு சரியான அட்வைசர்ஸ் இருக்கணுமே. அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு ஆள் இவ்வளவுத்தையும் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு தனி ஒருவனா இருந்து. ஒரு ராஜாவா இருந்தாலும் சரி, தலைவனா இருந்தாலும் சரி, அவரை சுற்றி அவருக்கு சரியான ஆள் அமைஞ்சாதான், ராமருக்கு அனுமார் மாதிரி, நரேந்திர மோடிக்கு அமித்ஷா மாதிரி சரியா அமைஞ்சா தானே சரி. இல்லைன்னா நாம் பெரியவனா நீ பெரியவனான்னு வந்தா, இந்த வடிவேலு அப்படிதான் நாசமா போனாராம். நான் பெரிய அறிவாளி, நான் தான் மற்றவங்களுக்கு எல்லாம் தமாஷை கத்துக் கொடுக்குறேன், நான் தான் அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு இருக்கிறேன் அப்படின்னு திமிரு பிடிச்சு நடக்க போய் தான் இன்னைக்குள்ள கதியில ஆளானாருங்கிற மாதிரி அவருக்கு கூட இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆமா, அதனால அவரு விஜயகாந்தை எதிர்த்தது, திமுக சேர்ந்தது, அந்த மாதிரி எல்லாம் உண்டு. அதோட பிச்சைக்காரனா இருந்துகிட்டு கோடிக்கணக்கான பணம் வருவாய் வர ஆரம்பிச்ச உடனே அவருக்கு திமிரு வந்துட்டு. அதனால டைரக்டர், தயாரிப்பாளர் யாரையும் மதிக்கிறதுல அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தும்படியா, கஷ்டம் ஏற்படுத்தும்படியா எல்லாம் நடந்திருக்காரு. அதுல எதுக்கு இவனை கூப்பிட்டு படத்தை எடுத்து நம்ம கஷ்டப்படணும், ஏதாவது நல்லவன் பெரியவனை போட்டு எடுத்துட்டு போயிடுவோங்கிற மாதிரி முடிவு பண்ணி அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு கேள்வி. ஒரு 3 வருஷமா என்னமோ 4-5 வருஷமாட்ட என்னமோ ஃபீல்ட்ல இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா, எல்லா மீம்ஸ்லயும் அவரு தான் இருக்காரு, அதுதான் இருக்கத. ஆனா அதுக்கு அவரு கூட இருந்த ஒருத்தர் சொல்றாரு, அது கரெக்டான அசஸ்மெண்ட் நான் நினைக்கிறேன். ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து நாகேஷ், சந்திரபாபு சிரிப்புக்கு யாரையும் கம்பேர் பண்ணவே மாட்டேன் அப்படின்ட்டு. நான் வடிவேலு கூட நடிக்கிறேன் சரி, நாங்க ஊர்வலத்தை சிரிக்க வைக்கிறோம் சரி, ஆனா அதுக்காக வேண்டி அவங்க கூட எல்லாம் கம்பேரே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு சரியான அசஸ்மெண்ட். இன்னொருத்தர் சொல்றாரு, அதாவது இவர் வந்து ஒரு காவாலியா தெரிஞ்சவர். காவாலின்னா என்ன அர்த்தம்னா ஒரு புறம்போக்கு மாதிரி தெரிஞ்சவர். அப்ப அவரு எப்படி தெரிஞ்சாரோ அதெல்லாம் சினிமாவில கொண்டு வந்து காட்டின உடனே தமிழ்நாட்டில் நிறைய புறம்போக்கு தானே இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் அதோட ரிலேட் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது. சைக்காலஜிக்கலா லவ் பண்ணுதானே அப்படிங்கிற ரிலேட் பண்றதுக்கு ஈஸியா இருந்த உடனே அவரு ஒரு அட்டாச்மெண்ட் உருவாகி ரசிகர்களா மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு. எனக்கு அதுவும் சரின்னு தான் பட்டது. அது நாகேஷ் இருந்தாருன்னா, தர்மியா நடிச்சாரு அப்படின்னா, அவரு கொடுக்கப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள இருந்துகிட்டே அவருடைய ஆக்ஷன் மூலமாகவே நம்மள சிரிக்க வச்சாரு. ஆனா இதுக்கு முன்னாடி உள்ள பழைய காலத்து ஷோ உட்பட எல்லாருமே பேச்சு, கருத்து இத மாதிரி சிரிக்க வைப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல, மாறி மாறி அடிச்சா முள்ள மாறி சொட்டத்தலையா எல்லாம் திருட்டுனா அதுக்கு தமாஷா ஆகி போச்சு. அதனால
ஆஹ் ஒரு நண்பர் ஒருவரும் லைன்ல இருக்காரு. ஆதித்யாஜி, பேசலாம். நீங்களும் பேசலாம். స్వామీజీ హరి ఓం స్వామీజీ నమస్కారం స్వామీజీ. இவரு நான் உங்களை அறிமுகப்படுத்துறேன். இவரு இந்த ஆதித்ய கல்யாணராமன் அப்படிங்கிறவர் பெரிய ஒரு உபன்யாசகர். கிருஷ்ண பிரேமின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் மாதிரி நல்லா பண்ணுவாரு. எனக்கு தேனி ஆசிரமத்துல ஒரு முகாம்ல சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. யூடியூப்ல கூட அவருக்கு ஒரு சேனல் எல்லாம் இருக்கு, பார்க்கலாம். ஆமா. இன்னொருத்தர் வகுப்பு கேட்டுட்டு இருக்கிற மாணவர் வந்து அஜித்னு பேரு. சாப்ட்வேர்ல இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். அவருக்கு வந்து என்ன அர்த்த சாஸ்திரம் படிக்கணும்னு ஒரு ஆசை வந்துட்டுது. ரொம்ப சந்தோஷம். நானும் இது வரைக்கும் படிச்சல, இந்த பகவத்கீதை உபனிஷத் எல்லாம் படிச்சிருக்கேன், அர்த்த சாஸ்திரம் எல்லாம் படிச்சது இல்ல. அதுல அவருக்கு கூட சேர்ந்து நானும் படிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சுவாமிஜி. இன்னைக்கு கலந்துக்கிறதுக்கு அடியனுக்கு ஒரு பாக்கியம் சுவாமிஜி. நமஸ்காரம் சுவாமிஜி. நமஸ்காரம் ஜி. ஹரி ஓம் ஜி. ஹரி ஓம். பொதுவா 7ல இருந்து 8 பண்ணணும்னு நினைப்போம். கொஞ்சம் கூடுதலா பேச வேண்டி இருந்தாலும் பேசிடுவோம். இன்னைக்கு 8:30 பேசிட்டோம். ஓகே. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். அந்த காலத்துல நகைச்சுவை. அதனால இப்ப இவங்களுடைய நகைச்சுவை வந்து எல்லாரும் பாக்குறவங்க சிரிப்பாங்க. இன்னைக்கு நான் நினைக்கிறேன், அது எவ்வளவு தரந்தாழ்ந்து போயாவது சிரிக்க வைக்கணுங்கிற மாதிரி சிரிப்பு தரந்தாழ்ந்து போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைல் வச்சிருக்காங்க. அதாவது ஒருத்தன் தடிக்கி விழுந்தா கூட நம்ம எல்லாம் சிரிப்போம். அந்த சிரிப்பு வேற. அதனால எல்லாரும் சிரிக்கிறாங்கிறக்காண்டி அது சிரிப்பாயிராது. நம்முடைய நகைச்சுவை உணர்வையும் நம்முடைய சைக்காலஜியையும் மேம்படுத்தணும். அப்படி மேம்படுத்தினா தான் அது ஒரு உண்மையான சிரிப்பா எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு மாறி மாறி அடிக்கிறதுனாலயோ, சொட்டத்தலையான்னு சொல்றதுனாலயோ, பண்ணி வாயான்னு சொல்றதுனாலயோ எல்லாம் அதையும் கேட்டு நம்ம சிரிக்கத்தான் செய்வோம். ஆனா இவர் சொல்லுவாங்க, நம்ம NS கலைவாணன், சிரிக்கவும் வைப்பார், சிந்திக்கவும் வைப்பார் அப்படிம்பாங்க. சிரிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு மக்களை சிந்திக்க தூண்டுறதாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால இன்னைக்கு உள்ளவங்க அப்படி இல்லை. அது எங்க வந்து போனேன்னா, வடிவேலு அவருடைய அகம்பாவத்தினால, நான் பெரிய ஆளுங்கிற எண்ணத்தினால மார்க்கெட்டை இழந்தாருங்கிறத சொல்ல வந்தேன். அது நாம கூட உள்ளவங்க சரியா இல்லை அப்படின்னா, நமக்கு வழிகாட்டுறது சரியா இல்லை அப்படின்னா நாம தறிகட்டு போயிடக்கூடிய, அதாவது யாகாவாராய் இல்ல இடிப்பாறை இல்லா ஏமராமன்னன் கெடுப்பாரிலானும் கெடும்னு நான் தொடக்கத்திலே சொல்லியிருக்கிறேன். ஒரு ராஜாவுக்கு அவரை சுத்தி ஒரு நல்ல ஒரு ஆட்கள் இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா அவங்க அவரு அறிவாளியா இருக்கணும். தனிநபர் ஒன்மேன் ஷோ பண்ண முடியாது. அப்ப நமக்கு நல்ல ஒரு செட்டப் நம்ம கூட இருக்கணும். எந்த ஒரு ஃபீல்டு இருந்தாலும் அதுல நமக்கு சரியான அறிவுரை வழங்கக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அப்ப நமக்கு அதை பண்றது ஈஸியா இருக்கும். அப்புறம் பூஜ்ய சாமி சொல்லுவாங்க, பொறுப்புகளை பகிர்ந்து அளிக்கிறது அப்படின்னு. அப்ப நமக்கு சரியான இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அதன் கண் விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். இது வந்து இவனுடைய ஃபீல்ட் ஆஃப் ஒர்க். இவன் ஏதோ நல்லா பண்ணுவான் அப்படின்னு அவங்ககிட்ட அதை ஒப்படைச்சணும். அப்படி நம்ம வேலைகளை பகிர்ந்து அளிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது நடக்குதான், சூப்பர்வைஸ் பண்ற விஷயம் மட்டும்தான் இருக்கும். நாமளே களத்துல இறங்கி செய்ய வேண்டியது இருக்காது. நேரம் நிறைய மிச்சப்படும், நிறைய வேலை செய்ய முடியும். ஒரு ராஜாவுக்கு அந்த மாதிரி அமையணும். அது அரசியல்வாதிகளான அந்த அதிகாரிகளானாலும் சரி, நீதிபதிகளானாலும் சரி, கூட இருக்கிற மந்திரிகளானாலும் சரி, சரியான நபர்கள் அமையணும். அல்லது சரியான நபர்கள் இருப்பாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சு அவங்கள மேல கொண்டு வரணும். இப்ப ஜெயலலிதா இருந்தபோது முகுந்துன்னு நினைக்கிறேன், அதுல வைகுந்துன்னு நினைக்கிறேன், ஒருத்தரை காவல்துறையில ஆள் எடுக்கிறதுக்கெல்லாம் அவரை போட்டாங்க. அவர் ரொம்ப நேர்மையானவர் சொல்லி அவரை போட்டாங்க.
அந்த சமயத்துல ரொம்ப நேர்மையா எல்லாமே நடந்ததுன்னு சொல்லுவாங்க. மாதிரி பொன்மாணிக்கவேல்னு ஒருத்தர் இருந்தார், அவரு ரொம்ப நேர்மையானவர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப விஜயகுமார்னு ஒருத்தரை காஷ்மீர்ல கொண்டு போட்டிருக்காங்க, வீரப்பனை பிடிச்ச ஒருத்தர். அப்போ அந்த மாதிரி ஒரு திறமையான ஆளு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவரை காஷ்மீர்ல பயன்படுத்தலாம்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி திறமையானவர்கள் முதல்ல நமக்கு தெரிய வரணும், கடவுள் அதுக்கு அனுகிரகம் பண்ணணும், நம்மளை சுத்தி இந்த விஷயத்த திறமை உள்ளவங்க நமக்கு தெரிய வந்ததுன்னா அப்பதானே அவங்களை எடுத்து அதில் பயன்படுத்த முடியும். இப்போ ஜெய்சங்கர் வெளியுறவு துறையில ஒரு அதிகாரியா இருந்தவர், அவரை இன்னைக்கு மந்திரியாக்கி இது பண்ணியிருக்காங்க. அஜித் தோவலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சரியான நபர்கள் இருக்காங்கிறதும் ராஜாவில் இருக்கு தெரியணும்ல. அது ஈஸி இல்ல 130 கோடியில இருந்து சரியான ஆட்களை பொறுக்கி சரியான இடத்துல உட்காந்து வைக்கிறது. அதுக்கு அரசியல் சட்டம் இடம் கொடுக்கணும், சீனியாரிட்டி பார்க்கக்கூடும், அல்லது வேற வயசு பார்க்கக்கூடும், கிரைட்டீரியா நிறைய வச்சிருப்பாங்க. அந்த கிரைட்டீரியாவுக்குள்ள இந்த ஆள் வரவும் வேணும். சில பேர் திறமை இருக்கும், சின்ன வயசா இருப்பாங்க, பயன்படுத்த முடியாது. இப்போ அதுக்கெல்லாம் ஒத்து நமக்கு ஆள் அமையணும். இப்போ சரியான இடங்கள்ல சரியா ஆளை நம்ம உட்காத்தி வச்சுதான் அப்புறம் வேலைகள் அவங்களே பண்ண வேண்டியது, அவங்களே பார்த்துக்குவாங்க. அதனால அது ஒரு கடவுள் அனுகிரகம் தான். நம்ம திறமை மட்டும் இருந்தா போராது, கடவுள் அனுகிரகம் இருந்தா தான் அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதாவது அதனுடைய இடத்துல கரெக்டா போய் உட்காரணும். அந்த மாதிரி நமக்கு ஆட்கள் அமையணும். பொதுவாக அதனால தான் நாம எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் 3 விஷயம் அதுல இருக்குன்னு சொல்லுவோம். ஒண்ணு பிரார்த்தனை, அடுத்தது காலம், அப்புறம் தெய்வம் அப்படின்ட்டு. மன்னிக்கணும், பிரயத்தனம். 3வது தெய்வம்ங்கிற இடத்துல நம்ம பிரார்த்தனை கொண்டு. அதாவது பிரயத்தனம்னா முயற்சி, காலம்னா உரிய காலம் வரும்போது அது ரிசல்ட் தரும், அதனால அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். 3வது தெய்வம், அது கடவுள் கையில இருக்கு அல்லது விதியினுடைய கையில இருக்கு. இது அன்னோன் ஃபேக்டர், நம்முடைய கண்ட்ரோல்ல இல்ல. காலம்ங்கிறது யாருடைய கையிலையும் இல்லை, கடவுள் கையிலையும் இல்லை, நம்ம கையிலையும் இல்லை. அதில் நம்ம பேசாம வாயை மட்டும் வெயிட் பண்ண வேண்டியது. இந்த 3வது ஃபேக்டர், முதல் ஃபேக்டர் முழுக்க முழுக்க நம்ம கையில இருக்கு. 3வது ஃபேக்டரான விதி அல்லது தெய்வம் அப்படிங்கிறது, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த புரிதல்னு உள்ளவர் சொல்லுவார். அந்த இடத்துல அவர் விதிங்கிற அர்த்தத்துல தான் தெய்வங்கிறத பயன்படுத்தியிருக்காரு. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், பகவானுடைய அனுகிரகத்தினால விதியில ஏதாவது கோளாறு இருந்தா அதை சரி பண்ணிக்கிறோம். அதனால நம்ம பிரார்த்தனை பண்றோம். இப்ப எந்த ஒரு காரியத்தையும் நம்ம தொடங்கும் போது பிரார்த்தனையோட தொடங்கி பிரார்த்தனையோட முடிக்கிறது அப்படிங்கிறது பொதுவாக நம்ம நாட்டு பண்பாடு. ஒரு வீடு கட்டுறதாகட்டும், ஒரு வண்டி வாங்குறதாகட்டும், சாப்பிட்றதுக்கு முன்ன ஆகட்டும், தூங்குறதுக்கு முன்ன ஆகட்டும், இல்லை தூங்கி எழும்புற போதாகட்டும், குளிக்கிறதுக்கு முன்னாகட்டும், இப்படி எல்லாத்தையுமே நம்ம பிரார்த்தனையோட பண்ற பழக்கம் பாரம்பரியமா நம்ம கிட்ட இருந்தது. இன்னைக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம், கடைபிடிக்காம இருக்கலாம். ஆனா அப்படி நம்ம வச்சிருந்தோம். ஏன்னா கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டாம போகலாம் அப்படிங்கிறது நாம புரிஞ்சு வச்சிருந்தோம். அதனால சாப்பாட்டுக்கு முன்ன இருந்தா கூட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் சாப்பாடை எடுப்போம். அதனால பிரார்த்தனைக்கு நம்ம முக்கியமான ஒரு இடம் உண்டு. கடவுள் அனுகிரகம் தான் அதை நமக்கு கூட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்துல. கடவுள் அனுகிரகம் தான் அதை நமக்கு கூட்டி வைக்கணும். அதனால நம்முடைய திறமை மட்டும் போராது, அறிவு மட்டும் போராது. ஒரு ராஜாவுக்கு சரியான அமாத்தியர்கள் அமையணும்னா கடவுள் அருள் கூட்டி வைக்கவும். வேற வேற ஒண்ணும் இல்லை சார். முடிச்சுக்கலாமா? பிரார்த்தனை.